அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பாத். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்பிரகாரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, கடந்த பிப்ரவரி மாதம் 7ஆம் திகதி வெள்ளிக்கிழமையில் தொடங்கி இன்று வரை நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மாதம்பை பிரச்சினை தொடர்பாக ஒரு சில மேலதிக விளக்கங்களுக்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாதம்பையில் இடம்பெற்ற தௌஹீத் ஜமாத்தினுடைய தாவா நிலையம் தகர்ப்பு தொடர்பான சம்பவத்தில் உண்மைக்கு புறம்பான பல விஷயங்களை ஸ்ரீலங்கா ஜமாத்தே இஸ்லாமி சார்ந்த மாதம்பை ஜும்மா பள்ளிவாயல் நிர்வாகத்தினர் மக்கள் மயப்படுத்தி இருக்கிறார்கள். அதனால் எது உண்மை என்பதை தெளிவாக அங்கிருக்கக்கூடிய ஜமாத்தே இஸ்லாமி ஆதரவுடன் இயங்கக்கூடிய பள்ளி நிர்வாகத்திற்குட்பட்ட மக்களுக்கு தெளிவுபடுத்தும் விதமாக இந்த நிகழ்ச்சியை நாம் அமைத்திருக்கிறோம். இதில் இந்த மாதம்பையில் இயங்கக்கூடிய ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தின் கிளை காரியாலயம், அதனை இயக்கக்கூடிய ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தினுடைய அங்கத்தவர்கள் தொடர்பாக பலவிதமான விமர்சனங்களை அங்கிருக்கக்கூடிய மக்கள் முன்வைத்து வருகிறார்கள். இந்த விமர்சனங்களை முன்வைக்கக்கூடியவர்கள் ஜமாத்தே இஸ்லாமியினுடைய முக்கிய அங்கத்தவர்களாக இருக்கிறார்கள். பொதுமக்களை பொறுத்தவரையில் என்ன நடந்தது என்பது தெரியாத காரணத்தினால் ஜமாத்து சொன்னால் சரியாக தான் இருக்கும் என்ற அடிப்படையில் ஜமாத்தே இஸ்லாமியினுடைய அறிஞர்கள் சொல்லக்கூடிய தகவல்களை நம்பக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். அந்த வகையில் கடந்த ஒரு சில நாட்களாக தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்த ஒரு சிலர் மாதம்பையில் பிரச்சனை உண்டு பண்ணுவதாக கதை அளந்து கொண்டிருக்கிறார்கள். முதலாவது, மாதம்பையில் தௌஹீத் ஜமாத்தினுடைய ஆரம்பம் எப்பொழுது உருவானது என்பதை அந்த மக்கள் நினைத்து சிந்தித்து பார்த்தால் அவர்களுக்கு புரிந்துவிடும். கடந்த 7 வருடங்களாக மாதம்பையில் ஏகத்துவ பிரச்சாரம் செய்யப்பட்டு வருகிறது. தௌஹீது பிரச்சாரம் கடந்த 7 வருடங்களாக செய்யப்பட்டு வருகிறது. கடந்த 3 வருடங்களாக ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் மாதம்பை கிளை என்ற பெயருடன் அந்த மக்கள் இயங்கி வருகிறார்கள். இன்றைக்கு மாதம்பையிலே பிரச்சனை பற்றி பேசக்கூடிய மக்கள், இவங்க நேற்று முந்தினால் வந்தவங்க வந்து பிரச்சனையை உண்டாக்குகிறார்கள் என்று விமர்சனத்தை முன்வைக்கிறார்கள். அவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இது நேற்றோ முந்தினாலோ ஆரம்பிக்கப்பட்ட பிரச்சாரம் அல்ல. 7 வருடங்களாக அந்த ஊருக்குள் பிரச்சாரம் செய்யப்பட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக இன்றைக்கு அந்த ஊருக்குள் பிரச்சாரம் செய்பவர்களுக்கு முன்னால் பலர் இந்த தௌஹீத் பிரச்சாரத்தை அந்த ஊருக்குள் செய்துதான் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் கடந்த 3 வருடங்களாக ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் என்ற பெயரில் இயங்கிய நாம் கடந்த பிப்ரவரி மாதம் 7ஆம் திகதி தனியான ஜும்மா பிரச்சாரத்தை ஆரம்பித்தோம். இந்த ஜும்மா ஆரம்பிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? மாதம்பையிலே இருக்கக்கூடிய பெரிய பள்ளி, அதாவது ஜமாத்தே இஸ்லாமியினுடைய நிர்வாகத்தின் கீழ் இயங்கக்கூடிய பெரிய பள்ளிவாசலில் தொழக்கூடிய நிலை இல்லை. ஏன் தொழக்கூடிய நிலை இல்லைங்கிறது தனியாக விளக்க இருக்கிறோம். அந்த பள்ளிவாயில் நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள், பிதுஅத்துகள் என்ன என்பதை எல்லாம் பட்டியல் போட இருக்கிறோம். இந்த மார்க்கத்துக்கு முரணான பல காரியங்கள் அந்த பள்ளிவாயில் நடக்கிற காரணத்தினால், குறிப்பாக ஜும்மா தொழுகையிலேயே பிதுஅத்துகள் நடக்கிற காரணத்தினால் அந்த பள்ளிவாயில் தொழ முடியாது என்றதனால் நம்முடைய மக்கள் கடந்த பல வருடங்களாக சிலாபத்துக்கு சென்று ஜும்மா தொழுது வந்தார்கள். இப்படியே ஒரு ஊரை விட்டு போய் இன்னொரு ஊரில் ஜும்மா தொழுது வர்றது சிரமமாக இருக்குது. அதனால் நாங்கள் எங்கள் ஊர்லேயே ஜும்மா ஆரம்பிக்கிறோம்னு சொல்லி கடந்த 7ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி ஜும்மாவை ஆரம்பித்தார்கள். ஜும்மாவை ஆரம்பித்து ஜும்மா நடந்துக்கிட்டு இருக்கும்போதே அன்றைக்கு அங்குள்ள ஜமாத்தே இஸ்லாமியினால் தூண்டப்பட்ட சகோதரர்கள் பிரச்சனையை உண்டாக்கினார்கள். பிரச்சனை உண்டாக்கி தாக்குதல் நடத்துறதுக்கு வந்து நம்ம தாயியை தாக்குவதற்கு முனைந்து நம்முடைய சென்டரை அன்னைக்கே தாக்கி அளிக்க முற்பட்டாங்க.
ஆனால் அல்லாஹ்வுடைய அருளினால் அன்றைய தினம் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் அவர்களுடைய அந்த ரவுடிசத்தை முழுமையாக அவர்களை காட்ட விடாமல் அல்லாஹ் தஆலா காப்பாற்றி விட்டான். இவ்வளவு மிரட்டல்கள் விடுத்து எங்களை எதிர்த்து கூட்டத்தை கூட்டி 7ஆம் தேதியே பிரச்சனையை பண்ணினார்கள். ஆனால் 7ஆம் தேதி பிரச்சனை பண்ணினதுக்காக நாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோமா, வழக்கு எதுவும் பதிவு செஞ்சோமா? மாதம்பேல் இருக்கக்கூடிய மக்கள் நீங்கள் இந்த செய்தியை பார்க்குற நேரத்தில் நீங்கள் தௌஹீதாகவும் இருக்க வேணாம், ஜமாத்தே இஸ்லாமியா இருக்க வேணாம், நடுவில் நின்று முதல்ல பாருங்கள், பார்த்துட்டு எது சரி தவறுங்கிறத முடிவெடுங்க. சட்டத்தினால இன்னைக்கு கோர்ட்ஸ் வரைக்கும் இந்த செய்தி போயிருக்குது. 7ஆம் தேதி அடிக்க வந்த நேரத்திலேயே மிரட்டல் விடுக்கிறான், அடிக்க போகிறான்னு சொல்லி நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணி வழக்காக பதிவு செஞ்சுருக்கலாம். ஆனால் வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சா? வழக்கு பதிவு செய்யப்படலை. வழக்கு பதிவு செய்யப்படாமல் இவங்க சும்மா அப்படி சொல்லுவாங்க, தாக்குதல்லாம் மேற்கொள்ள மாட்டாங்க அப்படின்ற எண்ணத்தில் நாம் அப்படியே சும்மா இருந்துட்டு 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஜும்மா நடத்துவதற்கு தயாராகி ஜும்மா நடைபெற்று கொண்டிருக்கும் போது ஜமாத்தே இஸ்லாமியினுடைய ஜமியத்து தலபா மாணவர் அமைப்பை சேர்ந்தவர்கள் பெரியோரு கூட்டத்தை கூட்டி கொண்டு வந்து ஊர் மக்களையும் திரட்டி ஒன்றும் அறியாத மக்களுக்கும் தகவலை பரப்பி, பொய்யான தகவல்களை பரப்பி, அன்றைய ஜும்மாவினுடைய நேரத்தில் தௌஹீத் ஜமாத்தினுடைய தஅவா நிலையத்தை முழுமையாக அடித்து நொறுக்கி தாக்குதல் நடத்தி அங்குள்ள பொருட்களுக்கெல்லாம் சேதம் விளைவித்து மதரசா உபகரணங்களை எல்லாம் துஷ்பிரயோகம் திருடிவிட்டு சென்று அங்கிருந்த ஒரு தொகையான பணத்தை சூறையாடிவிட்டு நம்முடைய ஆவணங்கள், ஏழை மாணவர்களுக்கு கொடுக்க வைத்திருந்த பணங்கள், ஏழை மாணவர்களுக்கு கொடுக்க வைத்திருந்த புத்தகங்களை எல்லாம் தீ வைத்து கொளுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். இவ்வளவு அநியாயத்தையும் நடத்திவிட்டு அடுத்த இந்த அநியாயம் நடந்தது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு 20ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்படுகிறது சிலாபம் மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில். அந்த விசாரணைக்கு இன்னைக்கு நாங்கள் செய்யலன்னு சொல்லி யார் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த ஜமாத்தே இஸ்லாமியுடைய பள்ளி நிர்வாகம் லோயரோட வந்து நிற்கிறாங்க வழக்கு பேசுறதுக்கு. வழக்கில் என்ன தீர்ப்பு கிடைக்குது? ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்துக்கு தாராளமான மத சுதந்திரம் இருக்கிறது, அவர்கள் தாராளமாக இதனை செயல்படுத்தலாம் என்ற தீர்ப்பு கிடைக்கிறது. அந்த அடிப்படையில் அடுத்த வாரம் 20ஆம் தேதி வழக்கு தீர்ப்பு கிடைக்குது. 21ஆம் தேதி ஜும்மா செய்கிறதுக்கு தயாராகிறோம். அப்பையும் ஜும்மா செய்ய விடாமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் பல விதமான தடை கற்களை போட்டு தடுக்கிறார்கள். அதுக்கு பிறகு 21ஆம் தேதி ஜும்மா செய்ய விடாமல் விட்டதுக்கு பிறகு திரும்ப வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு மீண்டும் தௌஹீத் ஜமாத்துக்கு அனுமதி இருக்கிறது என்று மீள் உறுதி செய்யப்படுகிறது. அந்த அடிப்படையில் கடந்த வெள்ளிக்கிழமை 28ஆம் தேதி ஜும்மா செய்வதற்காக தௌஹீது சகோதரர்கள் தயாராகி ஜும்மாவுக்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருந்த நேரத்தில் என்ன அந்த ஊருக்குள்ளே நடக்குதுன்னு கேட்டால் ஆண்கள் அத்தனை பேரும், ஆண்களில் பெரும்பாலானவங்க பள்ளிக்குள்ளே போய் நின்றுதாங்க. பள்ளிக்குள்ளே போய் இருந்து கொண்டு பெண்களை எல்லாம் ரோட்டுக்கு இறக்கினாங்க. இப்போ கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மாதம்பேட பொதுமக்கள் ரோட்டுக்கு இறங்கினாங்க. அந்த வீடியோவையும் ஃபோட்டோவையும் பார்க்குற அத்தனை பேருக்கு நல்லா தெரியும். அதில் யார் முன்னணியில் அந்த பேட்டி கொடுக்குற சல்மா என்ற சகோதரி கூட ஜமாத்தே இஸ்லாமியினுடைய மெம்பராகத்தான் இருக்கிறாங்க. இது மாதிரி அந்த பெண்கள் குரூப்பில் இருக்கிற அத்தனை பேரும் இனங்காணப்பட்டிருக்கிறார்கள். அத்தனை பேருமே பெரும்பாலானவர்கள் ஜமாத்தே இஸ்லாமியினுடைய அங்கத்தவர்கள். அத்தனை பேரையும் ஹிஜாபை போட்டுக்கிண்டு கொண்டு வந்து ரோட்டுக்கு இறக்கி போராட்டம் நடத்தினாங்க. நான் கேட்குறேன், ஒரு வாதத்துக்கு போராட்டம் நடத்துறீங்க, ஆம்பளையும் சேர்த்துக்கிட்டு நீங்கள் போராட்டம் நடத்த வேண்டியதானே? மக்களுக்கு மத்தியில் அனுதாபத்தை பெற்றுக்கொள்ளணும், மானம் இழந்த மானத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக ஜமாத்தே இஸ்லாமி என்ன செய்யுதுன்னு கேட்டால் லேடிஸே இறக்குறாங்க. லேடிஸை இறக்கினதுனால என்ன விளைவு ஏற்பட்டது என்பது தனியான பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். இன்றைக்கு நாட்டுக்குள்ளே அவ்வளவு முழு இஸ்லாமிய சமூகத்தினுடைய பெண்களையும் கேவலப்படுத்தும் விதமான ஒரு காரியத்தை அவர்கள் செய்து விட்டார்கள். போராட்டத்துக்கு பெண்கள் வருவது மார்க்கத்தில் தடையில்லை. ஆனால் இந்த போராட்டம் முழு இஸ்லாமிய சமூகத்தின் பெண்களையும் கேவலப்படுத்திய ஒரு போராட்டமாக மாறிவிட்டது. பொம்பளைகள் எல்லாரையும் ரோட்டுக்கு இறக்கிட்டு நாம் ஜும்மா செய்கிறதுக்காக நம்முடைய தாயை அழைத்து கொண்டு கிளை தலைவர் ஜும்மாவுக்காக போகிற வழிகளில் எல்லா இடத்துலையும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்களோட ஆக்களை ஆங்காங்க நிப்பாட்டி வச்சு ஆயுதங்களோடு நிற்கிறாங்க. கூறிய ஆயுதங்களோடு நாங்கள் நின்றோமாண்டெல்லாம் கொஞ்சம் பேர் இன்றைக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களுடைய கிளை தலைவரை நோக்கி இப்படி கத்தியால் குத்துவேன் இந்த கையை காட்டின அவர்கள் கூட அந்த ஊரிலே இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கிறார்கள். உள்ளே நுழைஞ்சிங்கன்னா கொலை தான் நடக்கும், உள்ளே வந்துடாத சொன்னது, கையை காட்டி சொன்னது மட்டும் இல்லாமல் ஃபோன் போட்டு மிரட்டல் வேறு. இந்த அளவுக்கு ஊருக்குள்ளே நுழைய விட மாட்டோம், வந்தால் கொள்ளுவோம் என்ற அளவில் நின்றாங்க. கடைசியில் போலீஸாருடைய வேண்டுகோளின் அடிப்படையில்
அன்றைய ஜும்மா உரையும் நம்மால் நடத்த முடியாமல் போகிறது. ஜும்மா நடத்தவில்லை. இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக நடத்தத்தான் இருக்கிறோம். இது ஜும்மா நடத்தாமல் பின்வாங்குவது என்பது ஏகத்துவத்தின் வரலாறு அல்ல. கண்டிப்பாக ஜும்மா நடத்துவோம். இவ்வளவு பிரச்சனையும் மாதம்பைக்குள்ள எதுக்காக நடக்குது? ஜும்மா செய்ய விட மாட்டேங்கிறீங்க, தௌஹீத் ஜமாத்தை செயல்பட விட மாட்டேங்கிறீங்க, வெளியூர்காரன் வரக்கூடாதுங்கிறீங்க, பெண்களை இறக்கி போராட்டம் நடத்தி முழு இஸ்லாமிய சமூகத்தினுடைய மானத்தையும் கப்பலேற்றி விட்டீர்கள். அந்த பெண்கள் வந்த பெண்களுக்கு எதுக்கு வந்தோம்ங்கிறதே தெரியாதுன்ற அளவுக்கு ஒரு சில பெண்களுக்கு மட்டும் ட்ரைனிங் கொடுத்து பேட்டி கொடுக்குற அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்து கொண்டாந்து இறக்கி வச்சிருந்தீங்க. இவங்க இந்த பெண்கள் செஞ்சாங்களே, செஞ்சதுக்கான காரணம் என்ன? அந்த போர்டு கூட எப்படி போடப்பட்டிருந்துச்சு? தௌஹீத் ஜமாத் SLTJ என்பவர்கள் நீதிமன்ற தீர்ப்பை மதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி போர்டு போட்டிருக்குது. அப்ப என்ன விளங்குது இதுல இருந்து? அந்த பெண்களுக்கோ அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஆண்களுக்கோ ஜமாத் இஸ்லாமியுடைய மற்ற அங்கத்தவர்களுக்கோ நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது தெரியவில்லை. நீதிமன்ற தீர்ப்பு தெரிஞ்சிருந்தா என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க? ரோட்ல இறங்கி போராட்டம் நடத்த மாட்டாங்க. வெச்ச போர்டே நீதிமன்ற தீர்ப்பை மதிங்கிறது தானே. அது SLTJ போடுறதுக்கு பதிலாக SLJI போட்டிருக்கணும். ஸ்ரீலங்கா ஜமாத்தே இஸ்லாமி என்று போட்டிருக்கணும். காரணம் என்ன? நீதிமன்ற தீர்ப்பை மதித்தவர்கள் நாங்கள், தீர்ப்பு வந்திருப்பது எங்களுக்கு. அதுல இந்த தீர்ப்பு என்ன சொல்லப்பட்டுச்சுங்கிறத ஜமாத்தே இஸ்லாமியை சேர்ந்தவர்களும் அந்த பள்ளி நிர்வாகமும் இதுவரை மக்களுக்கு தெளிவுபடுத்தவில்லை, அறிவிக்கவும் இல்லை. என்ன செஞ்சிருக்கனே? உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்திருந்தா மக்களுக்கு இந்த இருக்கு தீர்ப்பு காட்டியிருக்க வேண்டியதானே. தீர்ப்பை காட்ட மாட்டேங்கிறாங்க. ஆனால் என்ன செய்யறாங்க? அராஜகம், வன்முறையை தூண்டிவிட்டு அராஜகம் செய்கிறார்கள். இந்த மக்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மாதம்பை ஜமாத்தே இஸ்லாமியை பெருவாரியாக கொண்ட ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஜமாத்தே இஸ்லாமியினால் வெளியிடப்படக்கூடிய அல் ஹசனாத் பத்திரிகை, இது 2014 பிப்ரவரி மாத அல் ஹசனாத் பத்திரிகை. இதில் அட்டைப்படத்திலேயே பயங்கரவாதம் ஒழியுமா என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை தீட்டப்பட்டிருக்கிறது. இது யார் எழுதியிருக்கிறா? இது ஜமாத்தே இஸ்லாமியினுடைய அமீர் ஹஜ்ஜுல் அக்பர் அவர்கள் எழுதிய கட்டுரை. இந்த கட்டுரையில் பயங்கரவாதம் தொடர்பாக அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. என்ன விளக்கத்தை பயங்கரவாதத்தை கொடுக்குறாரோ அதுதான் மாதம்பல நடந்திருக்கிறது. என்ன சொல்றாருன்னு கேட்டால், பயங்கரவாதத்தை ஒழிக்கணும்னா பயங்கரவாதம்னா என்னன்னு சொல்லி அவர் விளங்கப்படுத்துகிற நேரத்தில் என்ன சொல்றாரு? பயங்கரவாதம் என்றால் என்ன என்று சொல்லிட்டு, பயங்கரவாதம் குறிப்பிட்ட இலக்குகள் மீது குறிவைத்து நடத்தப்படும் திட்டமிட்ட ஆனால் அநீதியான தாக்குதல், இதுதான் பயங்கரவாதம் என்று சொல்லிட்டு வன்முறை என்றா என்ன என்று விளங்கப்படுத்துறாரு. அதுல என்ன நடந்துச்சுன்னு விளங்கிடும். என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஆயுதங்கள், வெடிமருந்துகள், வாயுக்கள் போன்றவற்றின் உதவியோடு பாரிய அளவிலோ அல்லது சிறிய அளவிலோ சேதத்தை விளைவித்தல் என்பது வன்முறையாகும் என்று சொல்லிட்டு, அமைதியாகவும் அஹிம்சையாகவும் அஹிம்சையான வழிமுறைகளினூடாகவும் பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிக்காமல், நாம் சொன்னோம்ல அடிதடிக்கு போகாதீங்க, அடிச்சு கொள்வது பெரிய விஷயம் அல்ல, நீங்க வாங்க உங்க ஆதாரங்களை கொண்டாந்து வைங்க, நாங்க சொல்ற ஆதாரங்களை கொண்டாந்து வைக்கிறோம், பேசி சுமூகமாக நாங்க சொல்றது சரியா நீங்க சொல்றது சரியான்னு தீர்த்துக்கிறோம் சொல்லி நாம கூப்பிட்டோம். இதுக்கு வராம அவரே எழுதுறாரு. அதாவது அஹிம்சை வழியினூடாகவும் அமைதியான வழியினூடாகவும் பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிக்காமல் நாசங்களை விளைவிப்பதனூடாக தங்களை நோக்கி பிறரது கவனத்தை திருப்புதல். வன்முறைண்டா என்னையா? அஹிம்சையாக அமைதியாக போய் பேச்சுவார்த்தை நடத்தாம வன்முறைகளை பிரயோகிச்சு, நாங்கள் யார் தெரியுமா, இந்த ஊருக்குள்ள நுழைவியா என்று சொல்லி அந்த மக்களை பயமுறுத்துவது அப்படின்னு சொல்லிட்டு, இதன் மூலம் நீதிபதியினதும் போலீஸினதும் அதிகாரத்தை தங்கள் கைக்குள் கொண்டு வருதல். அல்ஹம்துலில்லாஹ், நீதிபதியினுடைய அதிகாரத்தை இவங்களால் கொண்டு வர முடியல. நீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பளித்திருக்கிறது, அதை செய்ய முடியல. ஆனால் இவர் என்ன சொல்றாரு? வன்முறைங்கிறது போலீஸை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கொண்டு எதிர்த்தரப்புக்கு தாக்குதல் நடத்துறது, இதுதான் வன்முறை என்று சொல்லப்படும் என்று சொல்லி விளக்கம் அவரே சொல்றாரு. இது இது இவர் எழுதினது மாதம்ப விஷயத்துக்கு இல்லை. இது எதுக்கு எழுதுறாரு? இப்படி ஒரு கட்டுரை போட்டா அதை மொழியாக்கம் பண்ணி டிஃபென்ஸுக்கு கொடுப்பாங்க. அப்ப நாங்கெல்லாம் யார் தெரியுமா, நாங்கெல்லாம் அப்படிப்பட்டவங்களை ரொம்ப நல்லவங்கன்னு காட்டுறதுக்காக போட்டது இது, அது எங்களுக்கு தெரியும். ஆனா அதை போட்ட நீங்க பயங்கரவாதத்தை கொடுத்த விளக்கம் எதுவோ அந்த பயங்கரவாதத்தை தான் மாதம் பெயர் செய்திருக்கிறீர்கள். செய்வதற்கு எந்த மக்களை கொண்டு தூண்டினீர்களோ அந்த மக்களுக்கு கிடைத்த தீர்ப்பு என்ன என்பதை சொல்லவில்லை. முதல்ல மாதம்பை சகோதரர்கள் என்ன செய்யுங்க கேட்டா, நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட தீர்ப்பு உண்மையில் என்ன தீர்ப்பு வழங்கப்பட்டது அது தொடர்பாக நம்முடைய ஜமாத்தினுடைய செயலாளர் தற்பொழுது சிங்களத்தில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு தொடர்பாக என்ன வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு இப்பொழுது தெளிவுபடுத்துவார்கள். அந்த தீர்ப்பை முதல்ல விளங்கிட்டு என்ன செய்யுங்க கேட்டா, இந்த தீர்ப்பு யாருக்கு சாதகமானது என்பதை புரிந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்குரிய சகோதரர்களே,
ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தின் மாதம்ப கிளையை சேர்ந்த சகோதரர்கள் நபிவழியின் அடிப்படையிலே ஜும்மாவை ஆரம்பித்து அதை நடைமுறைப்படுத்துவதற்காக முயற்சிகளை மேற்கொண்ட நேரத்திலே மாதம்பையை சேர்ந்த ஜமாத்தே இஸ்லாம் என்ற அமைப்பை சேர்ந்த சிலர் என்ன செஞ்சாங்கன்னா நம்ம மர்கஸை தாக்கினாங்க. அந்த தாக்கின மர்கஸை தாக்கியவுடன் அதில் ஏற்பட்ட பொருள் சேதங்கள், அதே மாதிரி கொலை மிரட்டல்கள், இன்னும் பொருளாதாரம் சூறையாடப்பட்டது, இதுகள் எல்லாத்தையும் கவனத்தில் கொண்டு போலீஸில் ஒரு புகார் செஞ்சு அதை நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு செல்லப்பட்டது. நீதிமன்றத்தில் 20ஆம் திகதி இந்த சம்பவம் குறித்த விசாரணை நடத்தப்பட்ட நேரத்தில் மிக தெளிவான ஒரு விசாரணை நீதவான் நீதிமன்றத்தில் மேற்கொள்ளப்பட்டது. அந்த நீதிமன்ற விசாரணை நடத்தப்பட்ட நேரத்தில் 2 தரப்புகளுக்கும் என்னென்ன மார்க்க உரிமைகள் இருக்கிறது, சட்டம் எந்த அளவுக்கு அவர்களை கட்டுப்படுத்தும், சட்டத்தை மீறி நடந்தால் என்ன விளைவுகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும் எல்லாம் தெளிவான முறையில் விளக்கி தான் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. அந்த நீதிமன்ற தீர்ப்பு வாசிப்பதற்கு முன்னால் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட வழக்குடைய என்ன சொல்லிக்கொள்கிறேன், 66,533வது வழக்கு எண்ணுக்கு கீழே தான் இந்த நீதிமன்றத்தில் விசாரணை நடத்தப்பட்டுச்சு. அன்று நீதவான் நீதிமன்றத்தில் தரப்பட்ட தீர்ப்பு என்னென்னு சொன்னால், இது சிங்கள மொழியில் இருக்குது, அதை நான் வாசி காட்டுறேன். என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் என்ற அமைப்பு பள்ளிவாசலாக பதிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பு கிடையாது. மாதம்பையிலே உள்ள பழைய பள்ளிவாசல் வக்கூப் சபைக்கு கீழே ஒரு பள்ளிவாசலாக பதிவு செய்யப்பட்டதற்கு ஆதாரம் இருக்கிறது என்றதை சொல்லிட்டு தொடர்ச்சியாக சொல்கிறாங்க. எஸ்ஏ உவாத் ஸ்ரீலங்கா ஆண்டுக்கிரம விவஸ்தாவை යටතේ ඕනෑම අයෙකුට ඕනෑම ආගමක් ඇදහිීමේ ඇති අයිතිවාසිකම් පිළිගෙන ඇත. இது எப்படியானாலும் இலங்கை அரசியல் சாசனத்தில் யார் எந்த நபருக்கும் எந்த ஒரு மார்க்கத்தையும் கடைபிடிக்கின்ற உரிமை இருக்கிறது. ඒ අනුව දෙවන පාර්ශවයේ තමාගේ ආගම පුද්ගලිකව ඇදීමට ඇති අයිතියට යටත්ව වෙනත් කිසිවෙකුටත් ඒ සඳහා බාධා කළ නොහැක. அதே போன்று சொல்கிறாங்க, இரண்டாம் தரப்பினராக நாங்கள் தான் இருந்தோம். ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்துடைய மாதம்ப கிளை அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் மார்க்க அனுஷ்டானங்களை செய்கின்ற உரிமைகளை யாராலும் தடுக்க முடியாது. කෙසේ නමුත් තමාට පුද්ගලිකවම ආගම ඇදීමට අමතරව කිසියම් පොදු ආගමික ස්ථානයක් වශයෙන් යම් ස්ථානයක් පවත්වාගෙන යන්නේ නම් බුද්ධ ශාසන හා ආගමික කටයුතු අමාත්‍යංශය විසින් වර්ෂ 2013 10 8 වන දින එම අමාත්‍යංශයේ ලේකම්වරයා විසින් නිකුත් කර ඇති ලිපිය අනුව සම්බන්ධිත චක්‍රලේඛ ප්‍රකාරව එවැනි ස්ථානයක් පවත්වාගෙන යාම ලියාපදිංචි කර පවත්වාගෙන යා යුතුයි. என்றாலும் தனிப்பட்ட முறையில் இவர்கள் இரண்டாம் தரப்பினர் அவர்களுடைய சொந்த இடங்களில் செய்யக்கூடிய மத வழிபாட்டுக்கு மேலதிகமாக பொதுவான ஒரு மார்க்கம் சம்பந்தப்பட்ட ஒரு நிலையத்தை அவர்கள் நடத்துவார்களாக என்றால் அதை புத்த சாசன அமைச்சுக்கு கீழே பதிவு செய்யப்பட வேண்டும். புத்த சாசன அமைச்சின் செயலாளர் ஒரு சுற்றறிக்கை விட்டிருக்கிறார். அந்த சுற்றறிக்கை பிரகாரமும் அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று பொதுவான ஒரு மதத்தலத்தை அவர்கள் உருவாக்குவார்களாக இருந்தால் அதை பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று நீதவான் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்படுது. தொடர்ச்சியாக சொல்கிறாங்க, කෙසේ නමුත් ඔවුන්ගේ ආයතනයේ ලියාපදිංචි වී ඇත්තේ முஸ்லீம் சுபசாதன ஆயத்தனයක් வசேனி. ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்துடைய இந்த அமைப்பினுடைய இடம் முஸ்லீம்களுடைய சமுதாய ஒரு அமைப்பாகத்தான் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. මෙහිදී ඔවුන් විසින් ආගම ඇදහිීමේ පල්ලියක් ලෙස ලියාපදිංචි කළ බවට සාධක නැත. அவர்கள் ஒரு பள்ளிவாசலாக பதிவு செய்யப்பட்டதற்கு எந்த ஒரு சான்றும் இல்லை. 1956 අංක 51 වකුප් පනතේ පල්ලියක් පවත්වාගෙන යාමට කටයුතු කිරීමට අවශ්‍ය වේ නම් ඒ අනුව කටයුතු කළ යුතුව ඇත. 1956 இலக்கம் 51ஆம் இலக்கத்தின் கீழ் வக்குப் சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் ஒரு பள்ளிவாசலை பதிவு செய்வதாக இருந்தால் அதற்கு உரிய நடவடிக்கைகளில் அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். එසේ වුවද ඔවුන් පුද්ගලිකව ආගමික කටයුතු ඇදහිීම පවත්වාගෙන යාමට බාධාවක් ඇති නොවේ. ஆனாலும் அவர்கள் தனிப்பட்ட முறையில் மார்க்க அனுஷ்டானங்களை நடத்தி செல்வதற்கு இதனால் எந்த தடையும் வராது. பள்ளிவாசலாக பதிவு செய்வதாக இருந்தால்
பள்ளிவாசலாக நீங்கள் பிரகடனப்படுத்துவதாக இருந்தால் அதை பதிவு செஞ்சுக்கோங்க. பள்ளிவாசல் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் இரண்டாம் தரப்பினரான ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் மாதம்ப கிளை சகோதரர்கள் உங்களுடைய மத அனுஷ்டானங்களை நீங்கள் நடைமுறைப்படுத்துவதாக இருந்தால் அது எந்த தடையும் கிடையாது என்று சொல்லிட்டு சொல்கிறாங்க. தொடர்ச்சியாக சொல்கிறாங்க. எஸ்ஏம පැරණි පල්ලියේ අයවලුන් තෞහිද් ජමාත් සංවිධානයේ පිරිස සිය ආගමික කටයුතු කරන ස්ථානයට පාරදීම සිදු කර ඇති බවට පොලිස් විමර්ශනය තුලින් පෙනේ. இந்த இரண்டாம் தரப்பினரான ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் சகோதரர்கள் அவர்களுடைய மத வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் முதல் தரப்பினரான பழைய பள்ளிவாசலால் அவர்களுக்கு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை நீதிமன்றம் போலீசுடைய விசாரணையில் நாங்கள் இனம் கண்டிருக்கிறோம் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. இந்த தாக்குதல் நடத்தியது பெரிய பள்ளிவாசலை சம்பந்தப்பட்டவர்கள் தான், அவர்கள் தான் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தை தாக்கி இருக்கிறாங்க என்பதை தெளிவாக அந்த நீதிமன்ற தீர்ப்பில் சொல்லிட்டு පැරණි දේවස්ථානයේ පිරිසට තෞහීද් ජමාත් සංවිධානයේ අයවලුන්ට කිසියම් හිංසාවක් පීඩාවක් හෝ ඔවුන්ගේ දේපල වලට ආනියක් සිදු නොකිරීමට නියම කරමි. பள்ளிவாசல் தரப்பினரால் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்தவர்களுடைய இடத்திற்கோ பொருளுக்கோ எந்த ஒரு சேதமும் விளைவிக்க கூடாது, அவர்களுக்கு தாக்கக்கூடாது, அவர்களுக்கு அனாவடித்தனம் செய்யக்கூடாது என்று நான் கட்டளையிடுகிறேன். එසේම ඔවුන් විසින් තෞහීද් ජමාත් සංවිධානයේ කටයුතු සම්බන්ධයෙන් අපහාස කිරීමක් හෝ බාධාකාරී ලෙස කටයුතු කරන ලෙසට නොකරන ලෙසට වැඩිදුරටත් නියම කරමි. ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் அமைப்பினரில் ஏதாவது ஒரு நடவடிக்கையில் மேற்கொள்வாங்கன்னு சொன்னால் அதற்கு எதிராக அதை விமர்சனம் செய்வதோ, அதை இழிவுபடுத்துவதோ, அதற்கு தடை விதிப்பதோ, அதற்கு தடை கற்கள் ஏற்படக்கூடிய ஏதாவது ஒரு நடவடிக்கை மேற்கொள்வதோ அந்த பழைய பள்ளிவாசல் நிர்வாகிகளால் மேற்கொள்ளக்கூடாது என்று நான் கட்டளையிடுகிறேன். එසේම පැරණි දේවස්ථානයේ පිරිසට තෞහීද් ජමාත් ආගමික කටයුතු හා චාරිත්‍ර විධි සම්බන්ධව විරෝධතාවයක් ඇතනම් ඒ සම්බන්ධයෙන් නීත්‍යානුකූලව කටයුතු කරනවා හැර අනීතිකව කටයුතු නොකිරීමටත් නියම කරමි. ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்தில் பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கு முரண்பாடு இருந்தால் அதை சட்ட ரீதியாக நீங்கள் அணுக வேண்டுமே தவிர நீங்கள் சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு சட்டத்துக்கு விரோதமாக எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் எந்த ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடாது என்பதை நான் கட்டளையிடுகிறேன் என்று சொல்லிட்டு சொல்கிறாங்க. ආගමික කටයුතු 21 දෙපාර්ශවය ආගමික කටයුතු සඳහා රැස්වන 21 වන සිකුරාදා දිනේදී දෙපාර්ශවය සඳහා පොලිස් ආරක්ෂාව ලබා දීම සඳහාද නියම කරමි. 21ஆம் நாள் வெள்ளிக்கிழமை நாள் அன்று மார்க்க அனுஷ்டானங்களில் ஈடுபடுவதற்காக இரண்டு தரப்பினர்களும் ஒன்று கூடுகின்ற நேரத்தில் இரண்டு தரப்புக்கும் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பதை நான் கட்டளையிடுகிறேன் என்பது 20ஆம் தேதி வழக்கினுடைய தீர்ப்பாக நீதவான் நீதிமன்றத்தில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்குது. இதை தாண்டி இந்த தீர்ப்புக்கு என்ன விளக்கம் சொல்லணும், ஏதாவது இதை கூடுதலான விளக்கம் சொல்லணுமா? வரிக்கு வரி மொழிபெயர்த்து தான் சொல்லிக்கிறேன். தெளிவான ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்குது. இந்த தீர்ப்பு நீ அந்த மாதம்பை பள்ளி நிர்வாகிகள் விளங்காமல் இருப்பாங்கன்னு எங்களுக்கு சொல்ல முடியாது. ஏண்டா எழுதி படிக்க தெரியாதவங்க இல்லையே, அவங்க சிங்கள மொழியில் இருக்குது. சிங்களத்துலலாம் பேட்டி கொடுக்குறவங்கெல்லாம் வந்தாங்க ஆர்ப்பாட்டத்தில். அவன் சிங்களத்தில் தெளிவான தீர்ப்பு ஒன்று தந்திக்குது. இந்த தீர்ப்பு அவங்களுக்கு தெரியும், விளங்குது. ஆனால் செய்ய விடாமல் தடுக்கணும், ஜும்மாவை நடத்த விடாமல் தடுக்கணும், பொதுமக்களுக்கு இந்த செய்தி கொண்டு போகாமல் இருக்கணும் என்பதற்காக திட்டமிட்டு என்ன செஞ்சுக்கிறாங்க, மறைச்சிருக்கிறாங்க. ஜமாத் இஸ்லாத்தை சேர்ந்த பொதுமக்கள் அவங்களுக்கு இந்த தீர்ப்பு மட்டும் பள்ளிவாசல் நிர்வாகம் கையில் கொடுத்துருந்தா அன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தை கூட்டு வேறு எதுக்குமே வந்திக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களும் படித்தவங்களா நினச்சி கொண்டு இருக்கிறாங்க. அப்படி நினச்சி அவங்க படித்தவங்கன்றது உறுதியாக இருந்தால் இதை வாசித்து தெளிவாக அவர்கள் புரிந்து கொள்வார்கள். நீதிமன்றத்தில் தெளிவாக தானே தீர்ப்பு தந்திக்குது. இதை தாண்டி ஏன் ஜமாத் இஸ்லாம் பள்ளி நிர்வாகம் எங்களை களத்தில் இறங்க சொல்கிறாங்கன்னு சிந்திச்சிருப்பாங்க. அப்படி அவங்க மக்கள் சிந்திப்பாங்கன்றதுனால தான் தீர்ப்பை என்ன செய்யலை, மக்களுக்கு கொண்டு போகலை. போலீஸுக்கு நாங்கள் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சொல்கிறோம், இந்த தீர்ப்பு தெளிவாக வந்திருக்குது, எங்களுக்கு பாதுகாப்பு நீங்கள் தான் தரணும். போலீஸ் சொல்கிறாங்க, இல்லை உங்களுக்கு நாங்கள் இந்த ஜும்மாவை நடத்த விடாமல் தடை உத்தரவு வாங்க போகிறோம் அப்படின்றாங்க. அப்போ தான் நாங்கள் 21ஆம் தேதி மீண்டும் நீதிமன்றத்துக்கு போகிறோம். இன்னும் தடை உத்தரவு போட போகிறாங்கன்னா தெளிவாக நீதவான் தீர்ப்பு தந்து இருக்கிறாங்க. அதை மாற்றி இவங்க எப்படி தடை உத்தரவு போட முடியுமென்னு கேட்க போனால் அங்கே வேறொரு நீதவான் இருந்தார். அவர் சொன்னார், இது எழுத்தில் இன்னும் பிரதி வரலை,
வராததுனால இப்போ என்ன தீர்ப்புன்றது எனக்கு சொல்ல முடியாது. 21ஆம் தேதி 23ஆம் தேதி திங்கட்கிழமை இது சம்பந்தமா ஏற்கனவே இந்த தீர்ப்பு தந்த நீதவான் முன்னிலையில் இதை நீங்கள் விசாரிச்சுக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. 21ஆம் தேதி போகிறோம். அந்த நேரத்தில் நீதவான் இருக்கிறாங்க. போலீஸ் தரப்பு வந்து தட உத்தரவு என்ற பேரில் எங்களுக்கு பொய்ய சொல்லி நீதிமன்றத்தில் வேறொரு கோரிக்கை வைக்கிறாங்க. என்னது? இதில் பிரதி எங்களுக்கு வேணும், பிரதி இல்லாமல் என்னென்று எங்களுக்கு விளங்க முடியாமிக்குது. அப்போ நீதவான் தெளிவாக சொன்னாங்க. அன்னைக்கு 20ஆம் தேதி தெளிவாக நான் உங்களுக்கு கட்டளை இடலையா? என்ன சொல்லியிருக்கிறேன்? தெப்பார்சவே அததின நியோகே பிட்டப்பத்தா காஸ்துவட்ட யட்டத்வ லபாதீமட்ட நியமக்கரமி. இன்றைக்கு ரெண்டு தரப்புக்கும் இந்த வழக்கு தீர்ப்பினுடைய பிரதியை அவர்கள் கட்டணம் செலுத்தி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன் அப்படின்றாங்க. ஏண்டா இது முரண்படுவாங்கன்னு தெரியும், அதனால தெளிவாக எடுக்க சொல்லி போலீசியட்ட காஸ்து ரைத்தவ பிட்டபத்தா கிளபாதி மட்டது வெடிதுரட்டா நியமக்கரமி. போலீஸுக்கு ஃபீஸே தேவையில்ல, நீங்கள் ஃப்ரீயாகவே ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு போங்க என்றும் ஆர்டர் பண்ணிக்கிறாங்க. இதை நீங்கள் எடுக்காமல் ஏன் வந்து நீதிமன்றத்தில் திரும்ப மோசன் போட்டீங்க அப்படின்னு போலீஸை கண்டித்து இப்படி நீங்கள் செய்யாதீங்க, இது தெளிவாக வந்து நான் தந்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தான் அடுத்த தரப்பு ஜமாத் இஸ்லாத்தை சார்ந்தவர்களாக வந்த வழக்கறிஞர்கள் அவங்க திரும்ப வாதம் வைக்கிறாங்க. ஜும்மா பள்ளி நடத்த முடியாது, ஜும்மா செய்ய முடியாது என்று சில குர்ஆன் வசனங்களை முன் வச்சாங்க. பிறகு நாங்கள் அதுக்குரிய விளக்கங்களை சொல்கிறோம். அந்த குர்ஆன் வசனங்களை வச்சோடனே நீதவான் சொன்னாங்க, இங்கே வாங்க, எங்களுக்கு குர்ஆனில் என்ன சொல்லிக்குதுன்னு தெரியாது, சட்டத்தில் எது உள்ளதோ அந்த உரிமையை தான் நான் தந்திருக்கிறேன். அதனால் குர்ஆன் வசனங்களை நீங்கள் எனக்கு சொல்லி இவங்களுக்குள்ள உரிமையை நீங்கள் மறுக்க முடியாது, அதை நான் தெளிவாக தீர்ப்பு தந்துட்டு அந்த தீர்ப்பில் எந்த மாற்றமும் இல்லை, இப்படியே வார்த்தையை பதிவு செய்கிறாங்க. அந்த தீர்ப்பில் எந்த மாற்றமும் இல்லைன்னு சொல்லிட்டு போலீஸுக்கிட்ட கேட்குறாங்க, 21ஆம் தேதி நீங்கள் பாதுகாப்பு கொடுத்தீங்களா அப்படி கேட்குறாங்க. தௌஹீத் ஜமாத்துக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்களா கேட்டேன்னு போலீஸ் சொல்கிறாங்க, அவங்க 21ஆம் தேதி நீதிமன்றத்தில் இருந்தாங்க, அதனால் அவங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்கல, பள்ளிவாசலுக்கு பாதுகாப்பு கொடுத்தோம்ன்றாங்க. 21ஆம் தேதி நீதிமன்றத்துக்கு நாங்கள் ஏன் போனோம்? நீங்கள் சொல்லி தான் வந்தோம், நீங்கள் தடை உத்தரவு வாங்குறதா எங்களுக்கு தகவலை சொல்லவும் தான் நீதிமன்றத்துக்கு நாங்கள் வந்தோம். அங்கே நீதவான் முன்னுக்கு என்ன சொல்கிறாங்க, 21ஆம் தேதி இவங்க நீதிமன்றத்தில் இருந்ததுனால அவங்க ஜும்மா நடத்தலை, அதனால் நான் பாதுகாப்பு கொடுக்கல. அப்போ போலீஸும் விளங்கி தான் வச்சிருக்கிறாங்க. தெளிவாக இந்த தீர்ப்பு ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்துக்கு சாதகமானது, அதனால தான் நீதவான் முன்னிலையில் பாதுகாப்பு நாங்கள் கொடுக்குறதுக்கு தான் இருந்தோம், இவங்க இல்லாததுனால தான் கொடுக்கல என்ற மாதிரி ஒரு தகவலை பதிவு செஞ்சாங்க. போலீஸையும் அவங்க கண்டித்து ரெண்டு தரப்புக்கும் பாதுகாப்பு கொடுக்க சொல்லியிருக்கிறேன், தொடர்ச்சியாக நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும் என்றதையும் சொல்லி அடுத்த தரப்பு வழக்கறிஞர்களுக்கு சொல்கிறாங்க, மேலதிகமாக இந்த ஜும்மா சம்பந்தமாக ஏதாவது வாதங்கள் வைக்கிறதா இருந்தால் இந்த மோசனுக்கு கீழே உங்களுக்கு வாதம் கொண்டு வர முடியாது, நீங்கள் அதை என்ன செய்யுங்க, 26ஆம் தேதி இந்த 81 செக்ஷனுக்கு கீழே போட்டு இருக்கிற இந்த வழக்கில் முன்னேற்றங்கள் என்ன நடந்திருக்குது, பிரகத்திய சந்தகா விசியாயவனதின மேம நடுவ எதிர்பார்த்து நெவத்தை எதிர்பார்க்கிறேன் லெசன் யோகக்கரம் என்று போட்டிக்கிறாங்க. பிரகத்திய என்று சொன்னால் 81 செக்ஷனுக்கு கீழே போட்டால் ரெண்டு தரப்பு அடிதடி சண்டை நடக்காமல் சமாதானம் ஆகிக்கிறாங்களா என்றதை பார்க்கறதுக்காக வேண்டி 26ஆம் தேதி போட்டிக்கிறேன். அந்த வழக்கில் அந்த திகதியில் உங்களோட மேலதிகமான வாதங்களை வைங்கன்னு சொல்லி அன்னைக்கு தீர்ப்பு என்ன செஞ்சாங்க, முடிச்சிட்டாங்க. ஏற்கனவே வழங்கப்பட்ட தீர்ப்பில் மாற்றம் இல்லைன்றது அன்றைக்குடைய தகவல். மீண்டும் 26ஆம் தேதி நாங்கள் கோர்ட்ஸுக்கு போகிறோம். அப்போ என்ன சொல்கிறாங்க, எதிர்த்தரப்பு சில வாதங்களை வைக்கிறாங்க. ஜும்மா செய்வதற்கு வக்கூப் சபையிட அனுமதி எடுக்க வேண்டும், வக்கூப் சபையிட அனுமதி எடுத்தால்தான் ஜும்மா செய்ய முடியும் என்பது எதிர்த்தரப்புடைய வழக்கறிஞர்களுடைய வாதமாக இருந்துச்சு. அப்போ எங்கள் தரப்புலையும் வழக்கறிஞர்கள் மிக அழகான நியாயமான வாதங்களை வச்சாங்க. என்ன வாதம்? வக்கூப் சபை சட்டத்தில் எந்த இடத்திலும் ஜும்மா செய்வதற்கு இவர்கள் வக்கூப் சபையில் அனுமதி எடுக்க வேண்டும் என்று எந்த ஒரு சட்டமும் இல்லை, எந்த ஒரு கட்டளையும் இல்லை என்று தெளிவாக சொல்கிறாங்க. அப்போ நீதவான் கேட்குறாங்க அடுத்த தரப்பு வழக்கறிஞர்கள் கிட்ட, உங்கள் தரப்பில் நீங்கள் வக்கூப் சபையில் அனுமதி எடுக்கணும்ன்றீங்க, இதுக்கு சட்ட ரீதியாக நீங்கள் என்ன வாதங்களை வைக்கிறீங்க? இந்த வக்கூப் சபையில் சட்டம் இருக்குது, அனுமதி எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எங்கே அந்த அனுமதி எடுக்கிறதுக்கு எந்த இடத்துல சொல்லிக்குதுன்னு கேட்குறாங்க. ஜும்மா செய்வதற்காக வேண்டி வக்கூப் சபையில் அனுமதி எடுக்கணும் என்று ஏதாவது வாசகம் இருக்குதா அப்படி கேட்குறாங்க. அப்படி ஒரு வாசகமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக அவங்க சொல்கிறாங்க, மக்கள் வந்து ஒன்று கூடுற இடமாக இருந்தால் அந்த இடத்தில் நாங்கள் தொழுவதற்கு வக்கூப் சபையில் அனுமதி எடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் ஜும்மா என்பது மக்கள் ஒன்று கூடி தொழக்கூடிய ஒரு வணக்கம்,
அதற்கு வக்கூப் சபையோட அனுமதி எடுக்கணும் என்று சொல்லி வக்கூப் சபையோட 10வது சட்டத்தை அவங்க எடுத்து காட்டினாங்க. அந்த சட்டம் வக்கூப் சபையோட சட்டம் இதாகிது. அதை நான் வாசி காட்டுறேன் பாருங்க. அதில் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் மாஸ்க்ஸ் இது பள்ளிவாசல்கள் பதிவு செய்வது. அதில் 1வது போடுறாங்க அப்ளிகேஷன் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் மாஸ்க். இது 1வதுல எப்படி விண்ணப்பத்தை அவங்க மேற்கொள்ளணும் வேண்டியது. அதே மாதிரி 13வதுல எப்படி பள்ளியை பதிவு செய்யணும் வேண்டியது. இந்த 2லையும் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், த ட்ரஸ்டீஸ் ஃபார் த டைம் பீங் ஆஃப் அ மாஸ்க். ஒரு பள்ளிவாசலில் ட்ரஸ்டீஸாக இருப்பவர்கள், ஒரு காலத்தில் ட்ரஸ்டீஸாக இருப்பவர்கள், அண்ட் இஃப் தேர் இஸ் நோ சச் ட்ரஸ்டீஸ், அல்லது ஒரு பள்ளிவாசலில் ட்ரஸ்டீஸ் இல்லாத ஒரு நேரத்தில் த பர்சன் ஃபார் த டைம் பீங் இன்சார்ஜ் ஆஃப் அ மாஸ்க், பள்ளிவாசலில் யார் பொறுப்பதிகாரியாக இருக்கிறாரோ, ஓப்பன் ஃபார் பப்ளிக் வர்ஷிப். அந்த பள்ளிவாசலும் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? பொதுமக்களுக்கு வணக்க வழிபாடுகள் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்ட ஒரு பள்ளிவாசலாக இருக்க வேண்டும். அதான் வாசகம், ஓப்பன் ஃபார் பப்ளிக் வர்ஷிப். எங்களை முன்னால் இருந்த அறிஞர்கள், முஸ்லீம் சமுதாயத்துக்காக பாடுபட்டவங்க ரொம்ப நுணுக்கமாக, ரொம்ப எதிர்காலத்தையும் சிந்தித்து அழகான வாசகங்களை பயன்படுத்திக்கிறாங்க. ஓப்பன் ஃபார் பப்ளிக் வர்ஷிப், பகிரங்கமாக பொதுமக்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு நடத்தப்படுகின்ற பள்ளிவாசல்களாக இருந்தால் அதை பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதுதான் இந்த சட்டத்தில் உள்ளது. 13வது சரத்தில் என்ன வருதுன்னு சொன்னால், அதுலேயும் தெளிவாக சொல்கிறாங்க, upon application made to the board for the registration of a mosque. ஒரு பள்ளிவாசலை பதிவு செய்வதற்காக ஒரு விண்ணப்பம் கொடுக்கப்பட்டால் under the section 10 10வது சட்டத்துக்கு கீழே the board after making such inquiries as it may deem necessary for verifying, அது மக்களுக்கு பகிரங்கப்படுத்தப்பட்ட ஒரு பள்ளிவாசலாக பதிவு செய்வதற்குரிய சில தேவைகள் இருக்குதுன்னு சொல்லி அதில் ஏபி என்று 2 கேட்டகரியை வைக்கிறாங்க. அதில் 1வது சொல்கிறாங்க, அந்த விண்ணப்ப படிவம் தெளிவான தகவல்களை குறிப்பிட்டதாக இருக்க வேண்டும் என்றதை சொல்லி 2வதாக சொல்கிறாங்க, இப்படி நீங்கள் செக்ஷன் 10க்கு கீழே எது நீங்கள் ஆவணங்களாக எந்த பள்ளிவாசலை பதிவு செய்யப்படணும் என்று உள்ளதோ அந்த பள்ளிவாசலை நாங்கள் பள்ளிவாசல்களாக பதிவு செய்வோம். செக்ஷன் 10 என்ன சொல்லுது? பொதுமக்களுக்கான பதிவு செய்யப்பட்ட பள்ளி என்று சொல்லுது. இந்த சட்டத்தை கூட அவங்க விளங்காமல் திட்டமிட்டு என்ன செய்கிறாங்க, முஸ்லீம் சமுதாயத்துக்கு எதிராக அமையும் என்றதை கூட யோசிக்காமல் சில வழக்கறிஞர்கள் அவர்களுடைய சொந்த தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி, ஜமாத் இஸ்லாமி அமைப்பு அவர்களுடைய சொந்த தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி இந்த வக்கூப் சபையோட சட்டத்தை முன்வைக்கிறாங்க. அடுத்ததாக வைக்கிறாங்க குர்ஆன் வசனத்தை, யா யுவலதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமி ஜும்ஆ ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹி வதருல் பை. ஜும்மா தினத்தில் தொழுகைக்காக அழைப்பு விடுக்கப்பட்டால் தொழுகைக்காக விரையுங்கள், வியாபாரத்தை விட்டு விடுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்தை அவங்க எடுத்துக்காட்டி அழைப்பு விடுக்கப்படுகின்ற ஒரு பள்ளிவாசலாக இருந்தால்தான் ஜும்மா நடத்த முடியும் என்றாங்க. அழைப்பு விடுக்கப்படுறதா இருந்தால் பாங்கு சொல்லி மக்கள் அழைக்கணும், அப்போ தான் ஜும்மா நடத்தணும் என்று குர்ஆன் வசனத்துக்கு தப்பான விளக்கம் கொடுத்தாங்க. அந்த குர்ஆன் வசனத்துடைய விளக்கத்தை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் எங்கட தரப்பில் நாங்கள் சொன்னோம், 5 நேரம் தொழுகிறதுக்கும் 5 நேரம் நாங்கள் இறைவனை வணங்குறதுக்கும் நாங்கள் பாங்கன்னு ஒன்று சொல்ல வேண்டியது. அடுத்த தரப்பு வழக்கறிஞர்கள் ஏற்கனவே சொன்னாங்க, ஜும்மா நடத்தாமல் இவங்க 5 நேரம் தொழுவதாக இருந்தால் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. இதை எல்லாத்தையும் தாண்டி திரும்ப ஜும்மாவுக்கு இந்த வாதம் வைக்கிற நேரத்தில் ஜும்மா தொழுவதற்காக பாங்கு சொல்கிற மாதிரி 5 நேரம் தொழுகைக்கு நாங்கள் பாங்கு சொல்லத்தான் செய்கிறோம், 5 நேரம் தொழுகைக்கு மக்களுக்கு இகாமத் சொல்லத்தான் செய்கிறோம். இது அந்த நேரத்தில் பள்ளியாக பதிவு செய்கிறது நீங்கள் பிரச்சனை இல்லை, நீங்கள் அது பள்ளி ஆகாத, நீங்கள் அதை தான் ஜும்மாவுக்குரிய விளக்கம் என்று வாதங்களை வச்சு அந்த டைமில் நீதிமன்றத்தில் நீதவான் சொல்கிறாங்க, வக்கூப் சபையில் சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை மேலதிகமாக மீள் பரிசீலனை செய்ய வேண்டும். ஆனால் ஏற்கனவே நான் வழங்கிய அந்த தீர்ப்பிலே எந்த மாற்றமும் இல்லை, நீங்கள் மேலதிகமாக சொன்ன விளக்கத்தை நான் படிக்கணும், அதை படித்து நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன், அதுக்கு மார்ச் மாதம் 12ஆம் தேதி தவணை போடுறேன்னு தவணை போட்டாங்களே தவிர நீதிமன்ற தீர்ப்பில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த ஏற்கனவே வழங்கப்பட்ட நீதிமன்ற தீர்ப்புலையும் பாருங்கள் என்ன சொல்லப்படுது. 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மார்க்க அனுஷ்டானங்களுக்காக ஒன்று கூடக்கூடிய 2 தரப்பினர்களுக்கும் பாதுகாப்பு கொடுங்கண்டா, மாதம்ப பெரிய பள்ளிவாசல் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மார்க்க அனுஷ்டானம் என்பது ஜும்மாவுக்காக ஒன்று கூடுவாங்க. ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் தரப்பினர் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மார்க்க அனுஷ்டானங்கள் செய்வதற்காக ஒன்று கூடுவாங்கண்டா, ஜும்மா நடத்த ஒன்று கூடுறதுக்கு தான் அனுமதி கொடுத்தீங்கன்றது நீதிமன்ற தீர்ப்பில் தெளிவாகிக்குது. இதைத்தான் 28ஆம் தேதி ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு சிலாபத்தை சேர்ந்த ஏஎஸ்பி விக்ரமசிங் என்று சொல்லக்கூடிய போலீஸ் அதிகாரி பள்ளிவாசல் பொதுமக்கள் எல்லாத்தையும் வச்சு பள்ளிவாசலுக்குள்ள ஒரு உபதேசம் பண்ணுறாரு. ஜும்மாவுக்கு பிறகு இன்னொரு உபதேசம் நடக்குது.
அதில் சட்டத்தில் இலங்கை வாழ் முஸ்லீம்களுக்கு உள்ள உரிமைகள், இலங்கை வாழ் பிரஜைகளுக்கு உள்ள உரிமைகள் எல்லாத்தையும் விளக்கிட்டு சொல்கிறாரு. தெளிவாக அடுத்த தரப்பு நீதிமன்றத்தில் தீர்ப்பு எடுத்து தான் அவங்க என்ன செய்கிறாங்க, ஜும்மா நடத்துகிறாங்க. அப்போ ஒரு சகோதரர் கேட்குறார், இவர்களுக்கு நீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பு கொடுத்துச்சா அல்லது இனிமேல் தான் தீர்ப்பு கொடுக்க வைக்குதா? அப்படி கேட்ட நேரத்தில் நீதிமன்றத்தில் அவர்களுக்கு ஜும்மா செய்வதற்கு எந்த தடையும் விதிக்கவில்லை, தெளிவான தீர்ப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது என்று சொல்லி, இதை மீறி நீங்கள் நடந்து கொள்வீங்க என்று சொன்னால் சட்டத்தை கையில் எடுக்கக்கூடியவங்களுக்கு எதிராக நான் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும் என்று சொல்லி போலீஸ் தெளிவாக சொல்கிறாங்க. அந்த வீடியோ காட்சியை கூட உங்களுக்கு இப்போ பார்க்கலாம்.
क्रिया कल्पनाकारी වැඩිහිටියන්ගේ ආදර්ශ උපදේශන වලට නතු වෙනවා. ඒක කනාදී ඉතින් මේ උසාවියට ගන්නකොල්ල කියා ඒවා කෙලිකම මොකද? ඒක මම මේකට පරමතන අවශ්‍ය නැහැ මම විශ්වාස කරනවා. බුද්ධිමත් ජනතාව දේශයේ මේ ප්‍රදේශයේ ආරම්භික රාමනාථ ජීවත් දේශයේ බුද්ධිමත් ජනතාව ඒ උත්පාද කරලා විශ්වාස සිල්දනට සුරාසකරයි අධිකාරියේ දීලා තියෙන නියෝගය අධිකාරියේ දීලා තියෙන නියෝගය වෙනස් කරන්න පොලිසියට බලයක් නැහැ. ඒක පොලිසියට කරන්නේ ඉතින් යාච පාගල තුන්වා දිලා නැහැ. මේක මොනවද දියාවයි ඒ කතියාමද දෙමානද මම යාට දෙන්න ලබුණා නීතියේ මෙහෙම තිබුණා මෙතන ප්‍රායෝගිකව ගැටුමක් දිය හැකි ඒ නිසා අමාරුනවා ඒක දැන් බලන්න ඒකේ හරි ඒක කන්ට්‍රෝල් ජීවිතවසේ එහෙම කොහට යන්නද සුසාන්තත් එකක් තිබුණා අපි මේක ඉතේවල කියන්නේ එතේවල කරන්න ඕනේ කරලා තියෙනවා අපි ඒක දිවාලු කතා அப்ப என்ன நாங்க சொல்ல வர்றோம் என்று சொன்னா நீதிமன்றம் தெளிவா எங்களுக்கு அனுமதியை தந்திருக்கிறாங்க. ஜும்மா நடத்தலாம், மார்க்கத்திலே அதற்கு அனுமதி இருக்கிறது, நீதிமன்றமும் அனுமதி தந்திருக்கிறது. அந்த பள்ளிவாசலில் விதத்துகள் பல அனாச்சாரங்கள் நடக்கிறதால தான் நபி வழி அடிப்படையில் நாங்கள் இந்த ஜும்மாவை நாங்கள் நடத்துகிறோம், ஐவேளை தொழுகையை நடத்துகிறோம், எங்களோட தாவா பணிகளை நாங்கள் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இதை தாண்டி நீதி சட்டத்துக்கு மாற்றமாக நாங்கள் செயல்படுறதாக, நீதிமன்ற தீர்ப்பு எங்களுக்கு பாதகமானதாக சில அவதூறுகள் பரப்பப்படுகிறது. அது தவறானது. சட்டத்தை விளங்கியவர்கள், எழுதி வாசிக்க தெரிந்தவங்க இந்த தீர்ப்பை வாசித்தாலே தெளிவாக ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்துக்கு ஜும்மா செய்வதற்கு நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். இது மாத்திரமில்லை, இந்த ஜமாத் இஸ்லாத்துக்கு எதிராக ஏற்கனவே ஒரு வழக்கு இருக்குது. அந்த வழக்கிட என்னன்னு சொன்னால் அதே சிலாப நீதிமன்றத்தில் வழக்கு எண் 49764 49764 அதுலேயும் என்ன தீர்ப்பு கொடுத்துருந்தாங்கன்ற இதே பள்ளிவாசல் நிர்வாகிகள் எங்களோட ஒரு தாயை போன நேரத்தில் கல்லடிச்சாங்க, தாயை மிரட்டினாங்க, அந்த நிர்வாகிகளை மிரட்டினாங்க, எங்களோட கிளை நிர்வாகிகளை மிரட்டினாங்க. திரும்ப புகார் போகுது, நீதிமன்றத்துக்கு வழக்கு போகுது. போகிற நேரத்தில் அப்பையும் சொல்கிறாங்க எக்கி ஆகமிக்க நிதாச அணுவ ஸ்ரீலங்காவே ඕනෑම පුද්ගලයෙකුට ඕනෑම ආගමක් ඇදහිීමට ඕනෑම ආගමක් විශ්වාස දැරීමට අයිතිය ලබා දී ඇත. இலங்கை அரசியல் சாசனத்தில் இலங்கையில் உள்ள எந்த நபருக்கும் எந்த ஒரு மார்க்கத்தையும் அவர் விரும்பிய மாதிரி கடைபிடிப்பதற்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லி ஏனுவ சாமிய கடவீமா கத்திவீம சமாதானம் சீர்குலைதென்ற காரணத்தை காட்டி ආගමික නිදහසට பாதாவன அந்தமே கிசிது தானமாக் மேம் அதிகரணை விசின் சிது நொக்கரணும் ஏற்ற அடுத்த தரப்பு சொல்கிறாங்க இவங்க இந்த வகுப்பை இவங்க செய்கிற தாவா நிகழ்ச்சிகளை நிறுத்தணும் என்றாங்க. நீதவான் நீதிமன்றத்தில் இதே நீதவான் சொல்கிறாங்க சமாதானத்தை சீர்குலைக்கிறத காரணம் காட்டி ஒருத்தண்ட தனிப்பட்ட மத சுதந்திரத்தை பறிக்குமாறு தடை உத்தரவை எனக்கு விதிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ தெளிவான நீதிமன்றம் பாருங்கள், சட்டம் எவ்வளோ தெளிவாகிதுன்னு பாருங்க. அல்லாஹ் ஏகத்துவத்துக்கு எவ்வளோ தெளிவான வெற்றி. இதை தாண்டி தான் திருப்பியும் அடித்தாங்க, இதை தாண்டி தான் திருப்பியும் தாக்கினாங்க, திருப்பியும் கொலை மிரட்டல் விடுக்கிறாங்க, ஆர்ப்பாட்டம் என்ற பேரில் மக்களை திசை திருப்புறாங்க. பொதுமக்கள் அவதானமாக இருங்க. நீதிமன்றம் என்றும் நீதியை சட்டத்தை நிலைநாட்டுவாங்க. சட்டத்தின் அடிப்படையில் தான் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் என்றும் செயல்படும். நாங்கள் சட்டத்தை மீறி போக மாட்டோம். எங்களுக்கு முடியும், என்ன செய்ய முடியும், இந்த சட்டத்தை மீறி நாங்கள் செஞ்சுதான் ஆகுவோம் என்று விதண்டாவாதம் பிடிச்சி பிடிவாதம் பிடிச்சி இந்த வேலையை செஞ்சிருக்கலாம். அப்படி செய்ய மாட்டோம். 28ஆம் திகதி போலீஸ் அதிகாரி எங்ககிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாரு, இன்னைக்கு பண்ணாதீங்க, ஏனென்றா அங்கே பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எனக்கு உதவி செய்யுங்கன்றாங்க. நாங்கள் அந்த போலீஸ் அதிகாரியுடைய வார்த்தைக்கு மதிப்பளித்து ஜும்மா நடத்தாமல் அன்றைக்கு 28ஆம் தேதி நிறுத்தினோம். அதே நேரத்தில் 21ஆம் தேதி எங்களுக்கு போலீஸ் நீதிமன்றத்தில் அனுமதி இருக்குதுன்றதை தெளிவாக நீதிமன்றம் தந்திருந்தும் போலீஸ் மோஷன் போட்டு தடை உத்தரவு எடுக்க போகிறேன் அப்படி என்றான். தடை உத்தரவு அது வரைக்கும் கையில் எடுத்து இருக்கல. அவன் வாதப்படி தடை உத்தரவு தான் எடுக்க போகிறதா இருந்தாலும் கையில் அந்த தடை உத்தரவு இல்லை. எங்களுக்கு முடியும், தடை உத்தரவு இல்லைன்னு அந்த ஜும்மாவை நடத்திருக்க முடியும். ஆனால் சட்டம் என்றொன்று இது, சட்டம் தான் ஆளணும், சட்டத்தின் ஆதிக்கம்தான் மேலோங்கணும், சட்டத்தை தனிநபர் கையில் எடுக்கக்கூடாது என்பது எங்கள் ஜமாத்துடைய அடிப்படை கொள்கையாக நாங்கள் வச்சிருக்கிறோம்.
மார்க்கத்தில் எப்படி குர்ஆன் சுன்னா தான் அடிப்படைன்றதுல பேசிக்கில் உறுதியாக இருக்கிறோமோ, இலங்கை ஜனநாயக நாட்டில் ஜனநாயக ரீதியான செயற்பாடுகளில் சட்டத்தை மீறி நாங்கள் எதையும் பண்ண மாட்டோம் என்றதுல தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் அமைப்பு. அந்த அடிப்படையில் நாங்கள் நீதிமன்ற உத்தரவுக்கு கட்டுப்பட்டு நாங்கள் நடந்திருக்கிறோம். இதை மீறி தான் பொதுமக்களை வந்து தூண்டிவிட்டு தகவலை சொல்லாமல் ஜமாத்தே இஸ்லாத்தை சேர்ந்த உஸ்ரா மட்டத்தில் பல இயக்கத்தில் பல அந்தஸ்தை வச்சிருக்கிறாங்க. மறக்காதீங்க, மாதம்பை என்பது ஜமாத்தே இஸ்லாத்தில் A+ ஊர். அவங்க கிரேட் பண்ணுவாங்க. A+ண்டா ஒத்தாரிட்டி. மாதம்பை ஜமாத்தே இஸ்லாத்துடைய ஒத்தாரிட்டி கிடைச்ச ஊர். அவங்க சி வைப்பாங்க, சர்க்குலராக வைப்பாங்க, சர்க்கிளாக வைப்பாங்க. சர்க்கிள்ண்டா அவங்களோட ஆதிக்கம் வந்து இப்போ தான் அந்த ஊரில் வந்து மெல்ல மெல்ல வருது. அவங்க அந்த சர்க்கிளை வட்டத்தை உருவாக்குறாங்கன்னு அர்த்தம். ஈயை வச்சுக்கிறாங்க என்டர் ஆகிறது, சியை வச்சுக்கிறாங்க சர்க்கிள் உருவாக்குறதுக்கு, பிஏ வச்சுக்கிறாங்க பிரான்ச் அந்தஸ்து கிளை அந்தஸ்தை கொடுக்கறதுக்கு, ஏ வச்சுக்கிறாங்க ஒத்தாரிட்டி அதிகாரம் உள்ள ஊர்ன்றதுக்கு தான் ஏ வச்சுக்கிறாங்க. மாதம்பை என்பது A+ ஊர். ஜமாத்தே இஸ்லாத்துல அதிகாரம் உள்ள ஊர். அதிகாரம் உள்ள ஊரில் பொதுமக்களை தூண்டி விட்றாங்கன்னா ஜமாத்தே இஸ்லாத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் தான் அவங்கள அப்பாவித்தனமாக சட்டத்தை விளக்காம என்ன நீதிமன்ற உத்தரவுன்றது அவங்களுக்கு தெளிவுபடுத்தாம அவங்கள திசை திருப்பி, பெண்களையும் திசை திருப்பி அவங்கள அவமானப்படுத்த வச்சு ஒரு இஸ்லாமிய அமைப்பை வழிநடத்தக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், பெரும் திட்டத்துடன் செயல்படக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், நுணுக்கமாக எதிர்காலத்தை தூர நோக்கோடு சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள் என்று தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் இவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு முடிவை எடுத்து மக்களை திசை திருப்பியிருக்கிறாங்க. மக்கள் தெளிவடையணும் என்பதற்காகத்தான் இந்த விளக்கத்தை நாங்கள் சொல்கிறோம். அடுத்ததா அந்த ஆர்ப்பாட்டத்தில் என்னென்ன கோஷங்கள் எல்லாம் எழுப்பினாங்க, அது எந்த அளவுக்கு தவறானதுன்றதை தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்குறோம். அன்பின் சகோதரர்களே, மாதம்பையில் கடந்த 28ஆம் தேதி பெண்களை கொண்டு நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் அந்த பெண்கள் ஜமாத்தே இஸ்லாமியினுடைய முக்கிய அந்தஸ்திலே உள்ள சில பெண்களை கொண்டுதான் அந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. அதிலே கலந்து கொண்டிருந்தவர்கள் அறிந்தோ அறியாமலோ தங்கள் கையிலே வைத்திருந்த பதாதைகள், அவங்க வச்சுக்கிட்டு இருந்த போர்டுகளை பார்க்கும்போது இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய முஸ்லிம்களை கருவறுப்பதற்காக காட்டிக் கொடுப்பதற்காகவென்றே அந்த பதாதைகளை தயாரித்து ஜமாத்தே இஸ்லாமி திட்டமிட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்திருக்கிறது என்பது பார்க்கும்போது திட்டத்தெளிவாக புரிகிறது. காரணம் என்ன? அந்த வைக்கப்பட்டிருந்த போர்டுகளில் ஒரு முக்கியமான போர்டு என்னன்னு கேட்டால், வீடு ஜும்மா பள்ளி ஆகுமா என்று ஒரு போர்டு வச்சிருந்தாங்க. என்ன போர்டு வைக்கிறாங்கன்னு கேட்டால், வீடு ஜும்மா பள்ளி ஆகுமா என்று சொல்லிட்டு வீடுகளில் ஜும்மா தொழுகிறத வந்து நிறுத்தணும், ஒரு ஊருக்குள்ள 2 பள்ளி எதுக்கு, இந்த மாதிரி எல்லாம் அவங்க அந்த பேட்டி கொடுக்குற நேரத்திலலாம் பார்த்தோம்னு சொன்னால், எங்களோட ஊர் 100 வருட பழமை வாய்ந்த ஊர், இதுக்குள்ள ஒரு பள்ளி தான் வேணும், ஜும்மா பள்ளம் எல்லாரும் ஜும்மா தொழணும், 2 பள்ளி வேணாம், இந்த மாதிரிலாம் கோஷம் எழுப்பியிருந்தாங்க. முதலாவது, அந்த ஊருக்குள்ள நாங்கள் எந்த இடத்துல தாவா நடத்தி கொண்டிருந்தோமோ அது கிளையினுடைய தாவா காரியாலயமே தவிர பள்ளிவாசல் எங்கேயாவது சொன்னோமா? எங்கேயுமே பள்ளிவாசல் சொல்லலை. ஆனால் பள்ளிவாசல் என்று சொல்லப்படாமல் தாவா நிலையத்தில் தாவாக்கள் நடத்தப்பட்டது. எங்களுடைய சட்ட அனுமதியின் பிரகாரம், எங்களுக்கு கிடைத்த சட்டத்தினால் கிடைத்த தீர்ப்பின் பிரகாரம் அங்கே ஜும்மாவும் நடத்தப்பட்டது. இந்த இடத்தை சுட்டி காட்டுறவங்க ஜனாதிபதி அவர்களே கடந்த காலங்களில் வீடுகளில் தொழுகை நடத்தக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார். இவங்க வீடுகளில் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க, இதை நிறுத்துங்கன்னு சொல்றாங்க. நான் கேட்கிறேன், இதைத்தானே பொதுபல சேனாவும் சொல்லி கொண்டிருந்தான், இதைத்தானே ராவணபலையை சொல்லி கொண்டிருக்கிறான், இதைத்தானே மற்ற இனவாதிகள் எல்லாருமே சொல்லி கொண்டிருக்கிறான். இப்போ உங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? எந்த வித்தியாசம்? இந்த பெண்களுக்கு இதை பற்றி தெரியாது. பொதுபலை என்ன சொல்றான், ராவணபலை என்ன சொல்றான், இது ஒன்றும் எதுவுமே அவங்களுக்கு தெரியல. அவங்கள தூண்டி விட்டு போர்டை கொண்டே கையில் வச்சதோடு அவங்க வச்சுக்கிட்டு கோஷத்தை எழுப்புறாங்க. ஏன்னு கேட்டால் அவ கிளிப்புள்ள யார்ட்டும் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த வகையில் அவங்க அந்த காரியத்தை பண்ணியிருக்கிறாங்க. இதே நேரத்தில் இந்த பொதுபல சேனாவினால் இது போன்ற பிரச்சாரங்கள் எல்லாம் முன்னெடுக்கப்படுகிற நேரத்தில் ஜமாத்தே இஸ்லாமியினுடைய ஹிரா ஃபவுண்டேஷன் மதமாற்றம் செய்கிறாங்கன்னு சொல்லி பொதுபல சேனா ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சான். அதே மாதிரி ஜமாத்தே இஸ்லாமி ஜகாத்து பணத்தை வசூலிச்சு காசு கொடுத்து மதமாற்றம் செய்யுதுன்னு சொல்லி ஜமாத்தே இஸ்லாமி மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்ட நேரத்தில் நாங்கள் ஜமாத்தே இஸ்லாமியினுடைய தலைமை காரியாலயத்துக்கு அத்தனை நிர்வாகிகளும் போகிறோம். ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தோட தலைமை நிர்வாகமே போய் ஜமாத்தே இஸ்லாமி ஹெட் ஆஃபீஸில் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். என்ன பேச்சுவார்த்தை நடத்துகிறோம்? உங்களை பற்றியும் இப்படி சொல்லி கொண்டிருக்கிறாங்க, நீங்கள் இதுக்கு இறங்கலைன்னா கூட பிரச்சனை இல்லை, நாங்கள் உங்கள் சார்பாக இறங்குறோம், நாங்கள் தயாராக இருக்கிறோம், உங்கள் மேலே வைக்கப்பட்ட களங்கத்தை நாங்கள் இல்லாமல் ஆக்குவோம், பொது பலையில் எவன் சொன்னால் நாங்கள் அதை எதிர்க்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம்னு சொல்லி
இது சம்பந்தமா பேசணும்னு போன இடத்துல அவங்க தந்த பதில் என்ன, நீங்க எங்க சம்பந்தமா பேச ஒன்றும் தேவையில்லை, நாங்க எங்கட வேலையை பார்க்குறோம், நீங்க உங்க வேலையை பாருங்க, சமூகத்துக்காக வாங்குங்க ரோடுக்கு இறங்குவோம்னு கூப்பிட்டதுக்கு அதெல்லாம் நாங்க வர மாட்டோம், நீங்க உங்க வேலையை பாருங்க, நாங்க எங்க வேலையை பார்ப்போம்னாங்க. பொதுபல சேனா போன்ற இனவாத அமைப்புகளுக்கு எதிராக ரோட்ல இறங்குவோம் வாங்கன்னு கூப்பிடுறோம், பள்ளியை உடைக்கிறான், ஹிஜாபுக்கு எதிராக பேசுறான், அதே மாதிரி சுன்னத்துக்கு எதிராக பேசுறான், மற்ற எத்தனையோ முஸ்லீம்களுடைய வியாபார ஸ்தலங்களை மூட வேண்டும் என்று பேசுகிறான். இப்படி கிட்டத்தட்ட 30 பள்ளிவாசல்கள் தாக்கப்பட்டது, 3-4 பள்ளிவாசல்கள் முற்றாக மூடப்பட்டிருக்கிறது. இது மாதிரி இனவாத பிரச்சனைகள் அவ்வளவு பூதாகரமாக வர்ற நேரத்தில் வாங்க சமூகத்துக்காக குரல் கொடுக்கணும், இறங்கி போராடுவோம் வாங்கன்னு அவங்களோட தலைமை காரியாலயத்துக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்தி கூப்பிட்ட நேரத்தில் வர முடியாது என்று மறுத்தவர்கள் இன்னைக்கு எஸ்எல்டிஜேயினுடைய வருகையால் மாதம் பெய்ல அவங்களோட கூடாரம் தவிடுபடியாக போகுது, இதுக்கு மேல நம்ம பொய்ய புரட்ட வச்சு காலத்தை கடத்த இயலாது, இவங்க குர்ஆன் ஹதீஸை பிரச்சாரம் பண்ணிடுவாங்க, நம்ம கோட்டை நமக்கு இல்லாம போயிரும்ன்ற பயம் வந்ததோட பொம்புளைகளை இறக்குறாங்க போராட்டத்துக்கு. நான் கேட்கிறேன், ஹிஜாபுக்கு எதிராக பிரச்சனை வந்துச்சு, அப்ப இதே மாதப்பையை சேர்ந்த பெண்கள் ஏன் ரோட்டில் இறங்கவில்லை? இறங்கின பெண்கள்கிட்ட சேர்த்தே நாங்க கேட்கிறோம், தாய்மார்களே உங்களுக்கு அப்ப ஒரு உணர்ச்சி வரலையா? இதுக்காக நாம இறங்கணும், ரோட்ல இறங்கி போர்டை பிடிப்போம், இனவாதிகள் இல்லாம ஏன் அப்ப நீங்க நினைக்கல? அப்ப மட்டும் அதை பத்தி யோசிக்காம இன்றைக்கு எஸ்எல்டிஜே என்ற ஒரு குர்ஆன் நாங்க செஞ்ச தப்பு என்ன, குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுங்கன்னு பிரச்சாரம் பண்ணினது, ஏழை மாணவர்களுக்காக குர்ஆன் வகுப்புகள் நடத்தியது, இதுதானே உங்க பார்வை நாங்க செஞ்ச தப்பு. இதுக்காக நீங்க தந்த தண்டனை என்ன? முழு மார்க்கசையும் அடிச்சு உடைச்சி ஆவணங்களை எல்லாம் கிழிச்சு வீசி தீ வச்சு எரிச்சு ஏழை மாணவர்கள் ஓதுற குர்ஆன் மதரசாவுடைய தளபாடங்களை எல்லாம் சூறையாடிட்டு போய் இவ்வளவு காரியம் அன்றைய கொலை செய்கிற அளவுக்கு துடித்து போய் நின்றீர்களே, இதுதான் நீங்க அதுக்கு தந்த பிரயாச்சித்தம் தண்டனை. அப்ப நாங்க கேட்கிறேன், நாங்க குர்ஆன் சுன்னாவை சொன்னோம்ங்கிறதுக்காக இந்த ஜமாத்தை தடை செய்யணும், இந்த ஜமாத் வீடு வள்ளியாகுமான்னு சொல்லி எல்லாம் கடுமையான வார்த்தைகளை போட்டு போராட்டத்துக்கு இறங்கினீர்கள். இந்த போராட்டத்தை ஏன் ஹிஜாபுக்காக செய்யவில்லை? இந்த போராட்டத்தை ஏன் இன்னசென்ஸ் ஆஃப் முஸ்லிம்களின் அப்பாவித்தனம் என்று படம் எடுக்கப்பட்ட நேரத்தில் முழு உலகமும் கொந்தளித்ததே, பல இடங்கள்ல போராட்டங்கள் நடத்தப்பட்டது, கொழும்பிலே ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் சார்பாக மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது, எல்லா பத்திரிகைகளும் சிலாயித்து பேசியது, இவ்வளவு முழு உலகமும் தரீகாக்காரன் கூட போராட்டம் நடத்தினான, கபரு வணங்குறவன் கூட ரசூலுல்லாவுக்கு எதிராக படம் எடுத்துட்டாங்கிறதுக்காக கொழும்பிலே ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். இப்படி முழு முஸ்லிம் சமூகமும் கொந்தளித்திருந்த நேரத்தில் நபிகள் நாயகத்துக்கு எதிராக ஆபாசமாக படம் எடுத்திருக்காங்க, ரசூலுல்லாவை கேவலப்படுத்துறான்னு சொல்லி உணர்ச்சி மேலிட்டு நீங்க ஏன் ரோட்டுக்கு இறங்கல? அந்த நேரத்தில் ஏன் இந்த பெண்கள் அத்தனை பேரும் ஹிஜாபோட குதிக்கல? அந்த நேரத்தில் ஏன் இந்த மாதிரி போர்டுகள் வைக்கல? அதையெல்லாம் செய்யாம எஸ்எல்டிஜே தாவா பண்ணுதுன்றதோட வீடு வள்ளியாமாண்டு வர்றீங்களே, இந்த விபரீதத்தை நீங்கள் கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க. இந்த வாதத்தை தான் பொதுபல சேனா வச்சான். என்ன வாதம்? இந்த இலங்கை அரசாங்கம், இலங்கை அரசியல் சாசனத்தில் முஸ்லிம்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உரிமை மத உரிமை. இந்த மத உரிமை அடிப்படையில் முஸ்லிம்கள் தங்களுடைய மதம் தொடர்பான எந்த காரியத்தையும் செய்ய முடியும். இந்த வாதம் தான் காலாகாலமாக எல்லா கோர்ட்ஸ்லையும் முஸ்லிம்கள் தரப்பால் வைக்கப்படுகிறது. இன்றைக்கு தெஹிவல ஷாஃபி பள்ளிவாசலை மூடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் என்ன வாதம் வைக்கிறோம்? இலங்கையில் அத்தனை பேருக்கு மத சுதந்திரம் இருக்கிறது, அதை மூட முடியாதுங்கிறோம். ஆனால் அவன் என்ன சொல்றான்? இதை மூடணும், இது வக்ஃப் போர்டில் பதிவு செய்யப்படல, அது இல்லை இது இல்லைங்கிறான். நீங்க என்ன வாதத்தை சொன்னீங்களோ அதைத்தான் இனவாதி சொல்றான். மஹியங்கன பள்ளிவாசலை மூடினாங்களே, இழுத்து மூடியாச்சு. மஹியங்கன பள்ளிவாசலை, மஹியங்கனையில் பள்ளிவாசலை இழுத்து மூடினாங்களே, அது ஒரு வீடு, ஒரு நபருடைய ஒரு கட்டிடம். அந்த கட்டிடத்தில் தான் அந்த பள்ளிவாசல் இயங்கியது. என்ன வாதத்தை சொல்லி மூடினா? இதே வாதத்தை சொல்லித்தான் மூடினா. அப்ப வீடு வள்ளியாகுமா வீடு வள்ளியாகுமான்னு கேட்கிறீங்களே, உங்க ஊருக்குள்ள தௌஹீத் ஜமாத்தை வரவிடக் கூடாதுங்கிறதுக்காக அப்பாவி பெண்களை ரோட்டுல இறக்கி போர்டை கையில கொடுத்து போராட வச்சீங்களே, இதே காரியத்தை பொதுபல சேனா முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராகவே செய்து கொண்டிருக்கிறான். அதையே மனசுல நீங்க எடுக்கல. இன்கேஸ் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் செய்த மிகப்பெரிய அருள், இந்த வழக்கிலே ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் தனியாக தன்னுடைய ஜும்மா உள்ளிட்ட அத்தனை காரியங்களையும் செய்ய முடியும் என்று சட்ட தீர்ப்பு கிடைத்து விட்டது. இன்கேஸ் உங்களோட லோயர் வந்து என்ன வாதம் வச்சாரு? இவங்க வக்ஃப் போர்டில் பதிவு செய்யப்படல, இவங்க வந்து வீட்டில் தான் ஒரு ஜும்மா நடத்தி கொண்டிருக்கிறாங்க, அதனால இவங்களுக்கு அனுமதி கொடுக்காங்கன்றெல்லாம் வாதம் வச்சாரு. இன்கேஸ் அந்த வழக்கு கொஞ்சம் மாறி ஆகவே தௌஹீத் ஜமாத்துக்கு ஜும்மா செய்ய முடியாது என்று தீர்ப்பு வந்திருந்தால் அது ஜமாத்தே இஸ்லாமியின் பார்வையில் வெற்றியாக இருந்திருக்கும். உங்க வீடுகளில் ஜும்மா செய்ய முடியாது என்று சொல்லி சட்ட தீர்ப்பு கிடைச்சிருக்குன்னு நீங்க சந்தோஷப்பட்டிருப்பீங்க.
ஆனால் இந்த முழு சமூகத்தையுமே கேள்விக்குறியாக்கி இருக்கு. இன்றைக்கு இலங்கையில் இதுதான் உங்கள் வாதம் என்று சொல்லி சொன்னால், முக்கால்வாசி பள்ளிவாசல்கள் வக்ஃப் போர்டில் பதிவில்லை, வீடுகளில் தான் சும்மா நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய சிங்கள மக்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஊர்லெல்லாம் நம்ம மக்கள் தனித்தனியாக நின்று தனித்தனியாக ஒவ்வொரு வீடுகளில் ஜும்மா செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க, தனித்தனியாக தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. உங்கள் வாதப்படி வீடு ஜும்மா பள்ளிவாசல் ஆகுமான்னா அந்த மக்கள் எல்லாம் என்ன செய்வான்? இப்படித்தான் உங்களுக்கு சட்டம் வேணும்னு சொன்னால், இலங்கையில் அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருந்தால் இன்றைக்கு நாம் தொழுகிறதுக்கு முக்கால்வாசி பள்ளிகள் தொழுக பள்ளி இல்லைண்டா இருக்கும், பள்ளி இல்லைண்டா இருக்கும். அந்த சட்டத்தின் அடிப்படையில் ஏன் நீங்கள் இதை சிந்திக்க மாட்டேங்கிறீங்க? எவனோ அந்த போர்டை தந்தாங்கிறதுக்காக வேண்டி போர்டை வச்சுக்கொண்டு வீடு பள்ளி ஆகுமாங்கிறீங்க. வீடுன்ற நாங்கள் பள்ளியாக நடத்திக்கிட்டு இருந்தோமா? நாங்கள் பள்ளின்னு எங்கேயாவது சொன்னோமா? தாவா நிலையம் நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய தாவாக்களை செய்வதற்கு தாராள அனுமதி இருக்கின்ற அடிப்படை மார்க்கத்திலையும் அனுமதி இருக்குது. அதில் வேற என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், ஜும்மாவை வாடகை கட்டிடத்தில் நடத்துவதற்கு அனுமதி இருக்கிறதா? என்ன ஆச்சரியம் கேட்டால், 50 வருடங்களுக்கு மேலாக பிரச்சாரம் பண்ணுகிற அறிஞர்கள் ஜமாத்தே இஸ்லாமி என்று சொல்லிக் கொள்வார்கள். இவர்களுக்கு ஜும்மா நடத்துவதனுடைய சட்டத்திட்டம் தெரியவில்லைங்கிறது தான் எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய வரலாற்றில் முதலாக நடத்தப்பட்ட ஜும்மா ரசூலுல்லாஹ் நடத்தல, ஒரு நபித்தோழர் தான் நடத்துகிறார்கள். ஜும்மாவை நடத்துகிற நேரத்தில் அந்த ஜும்மா எங்கு நடத்தப்பட்டது? ரசூலுல்லாஹ் அதை அங்கீகரித்து முதலாவது ஜும்மா இஸ்லாமிய வரலாற்றில் முதலாவது ஜும்மா மதீனாவில் எங்க நடத்தப்பட்டுச்சு? பள்ளி கட்டினாங்களா? அப்ப மஸ்ஜிது நபவியே இல்லை, பள்ளியே இல்லாத நேரத்தில் ஒரு வெறுமனே உள்ள ஒரு திடல், ஒரு கிரவுண்ட்ல தான் ஜும்மாவை நடத்தப்பட்டுச்சு. அப்ப என்ன அர்த்தம்? மார்க் அடிப்படையில் எந்த இடத்திலையும் தொழ முடியும். அந்த அடிப்படையில் நபித்தோர்கள் அன்றைக்கு அதை செய்தார்கள். அதே மாதிரி 6 பேர் தொழ முடியுமா, 10 பேர் தொழ முடியுமான்னு கேட்குறீங்களே. இஸ்லாமிய மார்க்கத்தில் 2 பேர் கூட தொழ முடியும், 2 பேர் கூட ஜும்மா செய்ய முடியும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஜும்மாவுல இந்த இதானூதி அலி ஸலாத்தி மீ யௌமில் ஜும்மா இந்த வசனமே எதுக்காக இறக்கப்பட்டுச்சு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா நடத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் வியாபார கூட்டம் வந்ததோட ஜும்மாவில் இருந்து அத்தனை பேரும் ஓடி போயிடுறாங்க. ஒரு 12 பேர் தான் ஜும்மாவில் மிச்சம் இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு 12 பேரை கொண்டு ஜும்மா நடத்தினாங்களே. நாங்க அப்ப ஒரு சின்ன கூட்டம் ஜும்மா சொல்லக்கூடாதுன்னா இங்க ஜும்மா நடந்துச்சே. அப்ப என்ன விளக்கணும்? நீங்க மார்க்கத்தில் அனுமதி இருக்குது, சட்டத்தில் அனுமதி இருக்குது, வக்குஃபுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. வக்குஃப் போர்டில் பதிவு செஞ்சா தான் தொழணும்னா ஜமாத்தே இஸ்லாமி ஹெட் ஆஃபீஸில் மேலே தொழுவுறீங்களே, வக்குஃப் போர்டில் பதிவு செஞ்சுட்டு தான் தொழுவுறீங்களா? இந்த சட்டமெல்லாம் கடைபிடிச்சு தான் செய்கிறீங்களா? அப்போ உங்களுக்கு ஒரு சட்டம் அடுத்தவனுக்கு ஒரு சட்டமா? இலங்கையில் பல இடங்களில் உங்கள் ஜமாத்து சார்பாக உங்கள் மக்கள் தொழுது கொண்டிருக்கிறாங்களே, எல்லாம் வக்குஃப் போர்டில் தான் பதிவு செஞ்சாங்களா? உங்கள் மக்கள் வீடுகளில் தொழலையா? பட்டியல் போட போனால் நீங்கள் செய்த அதே காரியத்தை செய்து இந்த சமூகத்தை காட்டிக் கொடுக்கிற எட்டப்பெண்களாக நாங்கள் இருக்க விரும்பவில்லை. காட்டிக் கொடுக்கிற எட்டப்பெண் வேலை இந்த ஜமாத்தை செய்யாது. நீங்க செஞ்சீங்க, போர்டை பிடிச்சி என்னமோ உங்களுக்கு நியாயம் உங்க ஊருக்கு கிடைக்கணுங்கிறதுனால உங்க ஊர்ல தௌஹீத்காரன் வரவிடக்கூடாதுங்கிறதுக்காக இவ்வளவு பெரிய அநியாயத்தை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். அடுத்ததாக இந்த ஜமாத் இஸ்லாம் சகோதரர்கள் மேற்கொண்ட அந்த ஆர்ப்பாட்டம், இலங்கை வரலாற்றிலே இது போன்ற ஒரு ஆர்ப்பாட்டம் எந்த இஸ்லாமிய அமைப்பும் நடத்தினதில்லை. இது ஒரு வரலாற்று தவறாக நாங்கள் பார்க்கிறோம். அது அவர்கள் அதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். இது போன்ற ஆர்ப்பாட்டங்கள் முஸ்லீம் அமைப்புக்கு எதிராக, முஸ்லீம்களுடைய மத உரிமைக்கு எதிராக, முஸ்லீம்களுடைய வணக்க வழிபாடுகளுக்கு எதிராக, குறிப்பாக நபி வழிக்கு எதிராக பெண்களை களத்தில் இறக்கி ஆர்ப்பாட்டம் நடத்தினீங்களே, இந்த முன்மாதிரி இனவாதிகள் அவர்களுடைய ஆர்ப்பாட்டங்களுக்கு எதை கோஷங்களாக எழுப்புவார்களோ அதை எல்லாத்தையும் வச்சு அவர்களை மீண்டும் மீண்டும் ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு தூண்டக்கூடிய விதத்தில் நீங்க நடத்தியது இனி நீங்க நினைத்தாலும் அதை என்ன செய்ய முடியாது, மறக்கடிக்க வைக்க முடியாது. அந்த அளவுக்கு வரலாற்று அது பதிஞ்சிருச்சு. பெரிய ஒரு தவறு செஞ்சீங்க. அதில் ஒரு போர்ட் போட்டிருந்தீங்க. நீங்கள் என்னன்னு சொன்னால் எஸ்எல்டிஜியை தடை செய் அப்படின்னீங்க. எஸ்எல்டிஜியை தடை செய்யணும்னு சொல்லி பொதுபல சேனாவும் பல வருடங்களாக சொல்லி கொண்டு இருக்கிறார். எஸ்எல்டிஜியை தடை செய்யணும். ஊடகவியலாளர் சந்திப்பு போட்டான், பொது கூட்டங்களை அறிவித்தான், அவன் மீடியா அறிக்கைகளில் வெளியிட்டிருந்தான், அவர்களுடைய பொதுக்குழு தீர்மானங்களாக அதை வெளியிட்டிருந்தான். எஸ்எல்டிஜியை தடை செய்யணும், ஒரு தீவிரவாத அமைப்புண்டா. ஏதாவது செய்ய முடிஞ்சிச்சா? அவங்கள எவ்வளவு பலவந்தர்களாக இருக்கிறாங்க, பல பேர் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில், அவர்களுக்கு பல அதிகாரங்கள் இருக்கக்கூடிய நிலையிலும், அவர்கள் பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்த மதகுருமார்களாக இருந்தும் இந்த எஸ்எல்டிஜியை தடை செய்யறதுக்கு ஒண்ணுமே செய்ய முடியல, ஒரு காய கூட நகர்த்த முடியல. இது நாங்க பெருமையா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. இது அல்லாஹ்வுடைய உதவி,
இது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாங்கள் செய்கிறோம், குர்ஆன் ஹதீஸை செய்கிறோம், வஹியை பிரச்சாரம் செய்கிறோம், அல்லாஹ்வுடைய சொல்லை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம். இந்த பணியை செய்கிறவங்க எஸ்எல்டிஜியை தடை செய்கிறதுக்கு, இந்த பணியை செய்கிறவங்களுக்கு எதிராக வரக்கூடியவர்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா யஸாலு தாயிஃபத்துன் மின் உம்மத்தி யுகாத்திலூன அலல் ஹக்கில் ஆகிரீன். இந்த சமுதாயத்தில் ஒரு கூட்டத்தார் சத்தியத்துக்காக போராடி கொண்டே இருப்பார்கள், அவர்கள் தான் மேலோங்க செய்வார்கள். ஹத்தா யௌமல் கியாமா இலா யௌமில் கியாமா, கியாமாத் நாள் வரைக்கும் அவர்கள் தான் மேலோங்கி கொண்டிருப்பார்கள், அவர்கள் தான் போராடுவார்கள். லா யதுர்ருஹும் மன் ஹதலஹும், அவர்களை எதிர்ப்பவர்களால் அவர்களுக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது, எந்த இடையூறும் விளைவிக்க முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிப்பு செஞ்சுட்டாங்க. நாங்கள் குர்ஆன் சுன்னாவை சொல்பவர்கள் என்றதுனால பொதுபல சேனாக்கு முடியலை. பொதுபல சேனா என்ன பண்ணா, பாதுகாப்பு அமைச்சுக்கு எங்கள் சம்மந்தமாக தகவல் கொடுத்தான், உளவுத்துறைக்கு எங்கள் சம்மந்தமாக தகவல் கொடுத்தான். கொடுத்தோன்னே எங்களை தடை விதிக்க முடிஞ்சிச்சா? உளவுத்துறை எங்களை விசாரிச்சாங்க, பாதுகாப்பு அமைச்சு எங்களை விசாரிச்சாங்க. நாங்கள் தான் இலங்கைக்கு தேவையானவர்கள், இலங்கை அரசாங்கத்துக்கு தேவையானவர்கள். இலங்கையில் ஒரு முஸ்லிம்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி சரியான வழிகாட்டலுக்கு கீழே, சரியான தலைமைத்துவத்துக்கு கீழே அவர்களை அணிவகுக்க செய்வதற்கு இந்த அமைப்பு தேவைகளுக்கு பரிந்துரை செய்து உத்தரவாதம் அளித்தார்களே தவிர, நீங்கள் பண்ணுங்க, உங்களுக்கு நாங்கள் தேவையான உதவிகளை செய்கிறோம் என்று சொன்னாங்களே தவிர, இந்த அமைப்பை தடை செய்யறதுக்கு எதையும் பண்ண முடியலை. ஆனால் நீங்கள் எங்களை தடை செய்ய சொல்லி சொல்றீங்க. ஒரு வாதத்துக்கு இதை திருப்பி நாங்கள் வச்ச வேண்டும் வைங்க, ஜமாத்தே இஸ்லாத்தை தடை செய்ய வேண்டும் இன்ன காரணங்களுக்காக சொல்லி காரணங்கள் நாங்கள் பட்டியல் போட்டோம் என்று வைங்க, கன்ஃபார்மாக உங்களை தடை செஞ்சிருவான். எந்த அளவுக்கு நீங்கள் நடத்துகிற இந்த இயக்கம், நீங்கள் செய்கிற இந்த பிரச்சாரம் செய்கிற இந்த கொள்கை என்னவென்றதை எழுத்தில் கொடுத்தா போதும். இனா உளவுத்துறை இவங்களோட கொள்கை என்னன்றதை பாருங்க, இனா பாதுகாப்பு அமைச்சு இவங்களோட கொள்கை என்னன்றதை பாருங்க, ஆட்சி பிடிக்க போறாங்க என்று ஒரு வாயளவில் ஒரு வார்த்தை அல்லது எழுத்துல ஒரு கடிதம் கொடுத்தா போதும், சீல் அடிச்சிருவோம் உங்களுக்கு. நீங்க அதை தான் பிரச்சாரம் பண்றீங்க. ஜிஹாத் தான் இலங்கையில் வாழ்வதற்கு, ஒரு முஸ்லிம் இலங்கையில் வாழ்வதாக இருந்தால், முஸ்லிம் அல்லாத அரசாங்கத்துக்கு கீழே வாழ்வதாக இருந்தால் அது எப்ப ஹலாலாகும் என்று நீங்க சொல்றீங்க? ஒன்று, அவர் இந்த நாட்டை இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்கக்கூடிய ஒரு திட்டத்துக்கு கீழே, இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழே இந்த நாட்டை கொண்டு வருவதற்காக பாடுபட வேண்டும், அவர் ஜிஹாத் செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவர் இஸ்லாமிய ஆட்சி இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு ஹிஜ்ரத் செய்யணும் என்ற உங்களோட இந்த கொள்கையை நாங்கள் அரசாங்கத்துக்கு சொன்னோம் என்றா என்ன நடக்கும்? உங்களை வந்து வச்சிருவானா? உடனே உங்களை என்ன செஞ்சிருவான்? சீல் பண்ணிடுவான். நீங்கள் நடத்துறீங்களே 5 நாள் கோர்ஸ் நடத்துறீங்க, உங்கள் மாணவர் அணி மூலமாக 5 டே கோர்ஸு, முவாஸ்கர், பல முவாஸ்கர்கள் நடத்துறீங்க, பல முஹையம்கள் நடத்துறீங்க. இதுகளில் என்ன சொல்லி கொடுக்குறீங்க? எந்த கோஷத்தை அந்த உள்ளங்களை, பிஞ்சு உள்ளங்களை, இளைஞர்கள் ரத்த கொதிப்போடு இருப்பாங்க, அவங்களோட உள்ளத்தில் என்ன நச்சு கருத்தை விதைக்கிறீங்க? நீங்கள் ஜிஹாத் என்ற பெயரில் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு ஜிஹாத் இருக்கிறது. அந்த ஜிஹாத் எப்போ கடமையாகும், யார் ஜிஹாத் செய்யணும், எந்த சூழ்நிலையில் ஜிஹாத் பண்ணணும், எப்படி பலத்தை உருவாக்கணும் என்று இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு விதிமுறை இருக்கிறது. அதுக்கு கட்டுப்பட்ட நிலையில் ஜிஹாத் செய்வது தவறு கிடையாது. அதுக்கு இஸ்லாமிய ஒரு ஆட்சிக்கு கீழே அது செய்யணும் என்றது அது தனி விளக்கம் இருக்குது. இந்த ஜிஹாத் கான்செப்டுக்கு நாங்கள் எதிரில்லை. ஆனால் ஜிஹாத் என்ற பெயரில் இளைஞர்களை திசை திருப்பி அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு நச்சு கருத்தை பதிவு செய்து நீங்கள் பல ஏற்பாடுகளை செய்கிறீங்களே, இலங்கையில் உள்ள இளைஞர்கள் உங்கள் இயக்கம் சரியா எங்களுக்கு வழிநடத்தும் என்ற ஒரு நம்பிக்கையில் உங்களுக்கு கீழே வந்தால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? முஹையம்கள் நடத்துறீங்க, அதில் பல விஷயங்களை அவங்களோட உள்ளத்தில் பதிவு செய்கிறீங்க. எப்படி கோஷங்கள் வருது? அல்லாஹு ஆயத்துனா, அல்லாஹ் தான் எங்களுடைய இலக்கு, அர் ரசூல் ஹுதுவத்துனா, ரசூல் தான் எங்களுடைய முன்மாதிரி, அல் குர்ஆனு துஸ்தூருனா, குர்ஆன் தான் எங்களுடைய வழிகாட்டி, அல் ஜிஹாது சபீலுனா, ஜிஹாத் தான் எங்களுக்கு உரிய வழிமுறை ஜிஹாத் தான், அல் மௌத்து ஃபீ சபீலில்லாஹ், நாங்கள் மரணிப்பதாக இருந்தால் அல்லாஹ்வின் பாதையில் தான் மரணிக்க வேண்டும் என்று ஒரு சரியான கன்செப்டை தவறான முறையில் இளைஞர்களுடைய உள்ளத்தில் பதிவேற்றம் செய்றீங்களே. இந்த தகவலை நாங்கள் உளவுத்துறைக்கோ அல்லது பாதுகாப்பு துறைக்கோ கொடுத்தா என்ன நடக்கும்? நீங்க பண்ற எல்லா காரியங்களும், உங்களுடைய முஹையம்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை நாங்கள் எங்ககிட்ட எல்லாம் இருக்குது, அதுகளை நாங்கள் பாதுகாப்பு துறைக்கு கொடுத்தா உடனே நடந்துடும். உங்களோட ஹெட் ஆஃபீஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
இருட்டறையில் லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி செச்சனியா பொஸ்னியா அங்கங்கே எல்லாம் போராட்டம் என்று இஸ்லாமிய போராட்டம் அதில் எங்களுக்கு மாற்று கருத்து இருக்குது. பல இடங்கள்ல ஆயுதமேந்தி முஸ்லிம்களுக்கு எதிராகவே என்ன செய்யறாங்க, ஜிஹாத் என்ற பெயரில் முஸ்லிம்களை படுகொலை செய்யக்கூடிய ஒரு வேலை நடக்குது. இது எல்லாத்தையும் புனிதமான ஜிஹாத் மாதிரி நீங்க காட்டி இளைஞர்களுடைய பிரெயின் வாஷ் பண்றீங்களே, அவங்க சரி என்று நினைச்சு நீங்க படிச்சவங்க தான் சொல்றீங்க என்று நினைச்சு உங்களோட கருத்தை உள்வாங்கி இதை இலங்கையில நடைமுறைப்படுத்துவதற்கு அவங்க ஆரம்பிச்சா யாராவது ஒரு முஸ்லிமுக்கு இலங்கையில வாழ முடியுமான ஒரு சூழ்நிலை உருவாகுமா? ஒருத்தருக்கு வாழ முடியாம போயிடும். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு கொள்கையை இலங்கையில நீங்க பிரச்சாரம் பண்றத நாங்க உளவுத்துறைக்கு கொடுத்தோம்டா என்ன நடக்கும்? நீங்க எதை எங்களுக்கு எதிராக போட்டீங்களோ அது பூமாரானாக உங்களுக்கு வந்து திரும்பி நிக்குமா இல்லையா? நிற்கும். அதை சிந்தித்தாவது இது போன்ற வாசகங்களை பயன்படுத்துவதை நீங்க நிறுத்திக் கொள்ள வேண்டும். எங்களை தடை செய்யறதுக்கு உங்களால முடியாது. அது சட்ட ரீதியா நாங்க நடக்கிறதுனால இலங்கை அரசாங்கமே நாங்க செய்யறது சரியானதுதான் என்று அங்கீகாரம் தரக்கூடிய நிலையில் தான் இந்த ஜமாத்தை நாங்கள் நடத்தி வருகிறோம். இதை ஒரு தகவலுக்காக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். அடுத்ததாக நீங்க மதரசாக்கள் நடத்துறீங்க, இஸ்லாமிய மதரசா நடத்துறீங்க. அதுல உஸ்தாதுமார்கள் எந்த நாட்டை சேர்ந்தவங்க, அந்த உஸ்தாதுமார்கள் எந்த நாட்டை சேர்ந்தவங்க, எந்த கொள்கையை கடைபிடிக்கக்கூடியவங்க, இந்த தகவல் எல்லாம் எங்களுக்கு தெரியாது என்று சொல்றீங்களா? அந்த தகவல் தெரியாம தான் நாங்கள் இலங்கையில் எங்கட ஜமாத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் நினைக்கிறீங்களா? இது 5 நிமிஷம் போவாது யார் யாருன்றத டீட்டெயில்ஸ் அப்டேட் ஆகிறதுக்கு. இதுகள் எல்லாம் உங்களுக்கு தான் பாதகமானது அமையும். நீங்க எங்களை நோக்கி போட்டீங்கன்னா நீங்க தான் தடை செய்வதற்கு மிக மிக தகுதியான நிலையில் இருக்கிறீங்கன்றத அரசாங்கத்துக்கு கொடுக்கிறதுக்கு எங்களுக்கு மிச்ச நேரம் போகாது. ஆனால் முஸ்லிம் சமுதாயத்தை நாங்கள் காட்டி கொடுக்க மாட்டோம். முஸ்லிம் சமுதாயத்துக்கு நாங்கள் துரோகம் செய்ய மாட்டோம். இஸ்லாமிய ரீதியான இஸ்லாமிய மார்க் அடிப்படையிலான இந்த பிரிவினைகள் பிரச்சாரங்கள் அது கருத்து ரீதியாக போகட்டும். வேறு விதமான எந்த ஒரு வன்முறை கலாச்சாரமும் ஆளால போட்டு கொடுத்து குளிர் காய்ந்த வேலைகளையும் யாரும் செய்யக்கூடாது. அந்த வழிமுறையை நாங்கள் கடைபிடிக்கவும் மாட்டோம். இஸ்லாமிய சமுதாயத்தை நாங்கள் காட்டி கொடுக்க மாட்டோம். ஆனால் நீங்க இந்த வேலையை பண்ணீங்க, அதனால் இது வரலாற்று தவறாக இந்த ஆர்ப்பாட்டம் பதிவாகிறது. அடுத்து இந்த நாட்டை வந்து நாங்கள் காட்டி கொடுக்குறவங்களா, நாட்டை எங்க காட்டி கொடுத்தோம்? நாட்டை வந்து யாரு காட்டி கொடுப்பாங்கண்டா, நாட்டிட சட்டத்துக்கு மீறி யாரு நடக்கிறாங்களோ, நாட்டிட சட்டத்துக்கு எதிராக இலங்கையில் யாரு செயல்படுறாங்களோ இவங்க தான் நாட்டை காட்டி கொடுக்குறவங்க. நாங்கள் இலங்கையில் சட்டத்துக்கு எதிராக செயல்பட்ட ஒரு இடத்த உங்களால் காட்ட முடியுமா? சவால் விடுகிறோம். இதுவரைக்கும் இலங்கையில் நாங்கள் 8 வருஷ காலம் இந்த ஜமாத்தை நடத்துறோம். ஒரு ஆதாரத்தை எடுத்து காட்டுங்க, இலங்கை சட்டத்துக்கு மாற்றமாக இந்த ஜமாத் செயல்படுகிறது என்று ஒரு ஆதாரத்தை காட்டுங்க. சவால் விடுகிறோம். டேட் இல்லை, அன்லெஸ் டேட், எந்த டைம் என்றாலும் நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு ஆதாரத்தை காட்ட முடியாது. சட்டத்துக்கு உட்பட்ட நிலையில் தான் நாங்கள் எங்களுடைய ஜமாத்தை நடத்தி கொண்டு வருகிறோம். இலங்கை நாட்டு மீது பற்றுள்ளவர்களாக நாங்கள் வேலை செய்கிறோம். இலங்கை நாட்டுக்கு எதிராக ஜெனீவால மனித உரிமை பேரவையில் ஒரு பிரேரணையை கொண்டு வந்தான். அதுக்கு எதிராக முஸ்லிம்கள் சார்பாக யாரு களத்தில் இறங்கினார்கள்? இலங்கை நாட்டுக்கு சாதகமான எதிரான பாதகமான அந்த முடிவுக்கு எதிராக யாரு களத்தில் இறங்கினார்கள்? நாங்கள் தான் இறங்கினோம். முஸ்லிம் அமைப்பாக ஜெனீவா பிரேரணைக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்து களம் இறங்கி இலங்கை நாட்டின் இறையாண்மை பாதுகாக்கக்கூடிய அந்த வேலையை செய்தவர்கள் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத். வேற ஏதாவது அமைப்பு செஞ்சுட்டா? நீங்க பண்ணீங்களா? ஜமாத் இஸ்லாத்தை சேர்ந்தவங்க செஞ்சாங்களா? நீங்க எங்க நாட்டு மேல பற்றுள்ளவங்களா பேசுறீங்க? முஸ்லிம்களை காட்டி கொடுக்குற வேலையை நீங்க தானே பண்றீங்க. நாட்டில் முஸ்லிம்கள் நாட்டு சட்டத்துக்கு எதிரான வேலை நீங்க தானே பண்றீங்க. இதை நீங்கள் செய்து கொண்டு நாங்க காட்டி கொடுத்தோமா? நாங்க ஒரு நாளும் காட்டி கொடுக்கல. நாங்கள் தாவா பண்ணுவதாக இருந்தாலும் சரி, எங்களுடைய உரிமைகளை நாங்கள் பெற்றுக்கொள்வதாக இருந்தாலும் சரி, சட்ட ரீதியாக ஜனநாயக வழிமுறையில் நாங்கள் போராடி எடுப்போமே தவிர வன்முறை கலாச்சாரத்தை எதிர்க்கக்கூடிய தீவிரவாதத்தை ஒழித்து கட்ட வேண்டும் என்று களமிறங்கி இருக்கக்கூடிய நாங்கள் இந்த நாட்டை காட்டி கொடுப்பவர்கள் அல்ல. எந்த விதத்திலும் அதை உங்களுக்கு நிரூபிக்க முடியாது என்பதை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். அடுத்ததாக மாதம்பை பெரிய பள்ளிவாசலை நாங்கள் புறக்கணித்து தனியாக நாங்கள் ஏன் செயல்பட வேண்டும் என்ற ஒரு கேள்வி பொதுவாக பலரிடம் இருக்கிறது. எங்கள் ஜமாத்தை பொறுத்தளவில் நாங்கள் எங்களுடைய கொள்கையாக இஸ்லாமிய மார்க்கம் எதை அடிப்படை கொள்கையாக சொல்கிறதோ அதை தான் நாங்கள் முழு மூச்சாக கடைபிடித்து வருகிறோம். வஹியை மாத்திரம்தான் பின்பற்ற வேண்டும். சட்டம் இயற்றும் அதிகாரம் அல்லாவுக்கு மாத்திரம்தான் உண்டு என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய செய்திக்கு தான் நாங்கள் கட்டுப்பட வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் எதை சொல்லியிருக்கிறானோ அதற்கு கட்டுப்பட வேண்டும். நபிகள் நாயகம் நபி வழிகளில் எதை சொல்லியிருக்கிறார்களோ அதற்கு நாங்கள் கட்டுப்பட வேண்டும். இது ரெண்டுக்கு மாற்றமாக யாரு எதை சொன்னாலும், எந்த பெரிய அறிஞர் சொன்னாலும், எந்த பெரிய இமாம் சொன்னாலும், எந்த பெரிய மகான் சொன்னாலும், இந்த ரெண்டுக்கு மாற்றமா சொன்னா
அதை நாங்கள் தூக்கி கடாசி விடுவோம் என்ற கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தீனை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம். இப்ப மாதம் பெயில் உள்ள ஜமாத் இஸ்லாமியை சேர்ந்த அல் மஸ்ஜிதுல் அல் ஃபரியா என்று சொல்லக்கூடிய அல் மஸ்ஜிதுல் அல் ஃபரியா என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய பள்ளிவாசல்ல நாங்க அவங்கள புறக்கணிச்சு தாவா பண்ணுவதற்கும் தனித்து தொழுவதற்கும் ஜும்மா ஆரம்பிப்பதற்கும் என்ன காரணம் என்றதை பொதுமக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த பெரிய பள்ளிவாசல்ல பல அனாச்சாரங்கள் நடக்கிறது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், நீங்கள் ஜும்மாவை எடுத்துக்கொண்டால் அவங்க அசாக்கோலை தூக்குவாங்க. அசாக்கோலை தூக்கி ஜும்மா செய்யணும் என்றது எந்த நபி வழியில் இருக்கிறது? எங்கே அதற்கு ஆதாரம் இருக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசாக்கோலை வைத்துதான் ஜும்மா செய்தார்கள் என்பதற்கு ஆதாரம் காட்ட முடியுமா? நபிகள் நாயகம் கால் இயலாம போன நேரத்தில் எழும்பி நிற்க முடியாத ஒரு நேரத்தில் அசாவை வைத்து ஊன்றி கொண்டார்கள் என்று வருது. நீங்க வச்சிருக்கிற அசா ஊன்றி கொள்ளக்கூடிய அசாவா? அதுல யாரும் தொங்க தான் முடியுமே தவிர ஊன்ற நிலையில் அது இல்லை. அப்ப இது நபி வழிக்கு மாற்றம். ஜும்மாவை இரண்டாவது குத்துபாவை அரபுல பண்றீங்க. எல்லாம் அரபு நாட்டு இறக்குமதிகள் தான் இந்த ஜும்மாவுக்கு கலந்து கொள்றாங்களா? அரபுல உபதேசம் பண்ணோன்னே எல்லாத்துக்கும் அரபுல விளங்கிடுமா? நீங்க குர்ஆன் வசனத்தை சொன்னாலே மொழிபெயர்த்து சொன்னாதான் மக்களுக்கு விளங்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. ரெண்டாவது குத்துபாவை அரபுல பண்றீங்க. அதாவது 2 அதான் சொல்றீங்க. கேட்டா சவுதி ஆதாரம் காட்டுவீங்களோ தெரியாது. குர்ஆன் சுன்னா ஆதாரத்தில் 2 பாங்குகளை சொல்லி ஜும்மா செய்யணும் என்று எங்க இருக்கிறது? ஹதீஸுகள்ல காட்ட முடியுமா? 2 பாங்குக்கு ஆதாரம் காட்ட முடியாது ஜும்மால. அதை நீங்க பண்றீங்க. கேட்டா குர்ஆன் சுன்னாவை பின்பற்றீங்களா? அதை செய்றீங்க. ஜும்மால கூட்டுதுவா ஓதுறீங்க, மக்களை கேட்கிறீர்கள். அதே போன்று மாசர் ஓதுறீங்க. ஹலீஃபாக்கள்கிட்ட பேரை சொல்லி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மக்கள் கோஷம் எழுப்புறது, கோரமா சொல்றது, உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு என்றது, ஃபாத்திமா இப்னு பத்தூல் ரலியல்லாஹு அன்ஹா என்றது, இந்த வேலை எல்லாத்தையும் சுன்னத் ஜமாத் பண்ற மாதிரி அப்படியே பண்றீங்களே. இதெல்லாம் நபி வழிக்கு மாற்றமானது. அடுத்தது ஒரு பிரசங்கத்துக்கு போனா குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ்களும் வரணும். கண்ட நீண்ட கதைகள் வரக்கூடாது, கண்ட நீண்ட செய்திகள் வரக்கூடாது. சொல்ற செய்தி எல்லாம் சொல்லணும், இதை மறைச்சு சொல்லக்கூடாது. உங்களுடைய இயக்கத்துடைய கொள்கை என்ன? இந்த பெரிய பள்ளிவாசலை ஆளக்கூடிய ஜமாத்தே இஸ்லாத்துடைய கொள்கை மார்க்கத்தை மறைத்தாவது, மார்க்கத்தை சில்லறை பிரச்சனையாக இனம் காட்டியாவது மக்களுடைய ஒற்றுமையை நிலைநாட்டணும். இதுதான் உங்களோட கொள்கை. உங்களுக்கு சாதகமான மக்களை உருவாக்கி கொள்வதற்காக அதற்கு பல காலங்கள் எடுத்தாலும் பரவாயில்லை, மார்க்கத்தில் உள்ளதை சொல்லக்கூடாது, சிலதை மறைக்கலாம், இடத்துக்கு ஏற்ப சில விஷயங்களை சொல்லாமல் இருக்கலாம், சில விஷயங்கள் சுன்னத்தென்று விட்டு கொடுக்கலாம் என்ற கொள்கையை அடிப்படையாக கொண்டிருக்கிறீங்க. இந்த கொள்கையை நாங்கள் முற்றிலும் முழுதாக எதிர்க்கிறோம். நபி வழியில இது சில்லறை, இது பெருசென்று பிரிக்கிறதுக்கு எந்த ஒரு அளவுகோலும் இல்லை. எது நபி வழியோ அதை செய்து ஆக வேண்டும். யாரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி வழி என்று எதை சொல்லியிருக்கிறாங்களோ அதை அப்படியே பின்பற்றியாக வேண்டும். அதுதான் ஒரு முஸ்லிமுடைய கடமை. அதுல தரம் பிரிக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த அதிகாரத்தையும் அல்லாஹ் தரல. அடுத்தது நீங்க என்ன பண்றீங்க? உங்களுடைய மார்க்க அடிப்படைகளாக குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ், இமாம்களுடைய கருத்து எல்லாத்தையும் ஆதரிக்கிறீங்க. சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்க்கு மாத்திரம்தான் உண்டென்று ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டு அது ஹுக்குமுக்கு மாத்திரம் நீங்க பயன்படுத்துறீங்க. ஹிலாபத்துக்கு, ஆட்சிக்கு மாத்திரம் தான் அது. ஆட்சி சட்டம் இயற்ற அதிகாரம் அல்லாஹ்க்கு சொன்னா ஆட்சி உருவாக்கணும் இஸ்லாமிய ஆட்சி. இதுக்கு மட்டும் இந்த குர்ஆன் வசனத்தை பயன்படுத்துறீங்க. வணக்க வழிபாடுகளுக்கு இந்த குர்ஆன் வசனம் இல்லை, கொள்கைக்கு இந்த குர்ஆன் வசனம் இல்லை, நம்பிக்கை சார்ந்தவைகளுக்கு இந்த குர்ஆன் வசனம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலையில இஸ்லாத்துடைய அடிப்படைகளாக இஜ்மா, கியாஸை ஆதரித்து நீங்கள் மார்க்க பிரச்சாரத்தை மேற்கொள்கின்ற நேரத்தில் உங்களுடைய அடிப்படை குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமாக இருப்பதனால சட்டமியற்றும் அதிகாரத்தை இமாம்களுக்கும் கண்டறிந்தவர்களுக்கும் நவீன அறிஞர்கள் என்ற பெயரில் நீங்கள் யாரு எந்த அறிஞருடைய கருத்துக்களை ஆதரிக்கிறீர்களோ அந்த அறிஞர்களுக்கு நீங்கள் கொடுத்திருப்பதனால நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி நாங்கள் பிரச்சாரம் செய்ய முடியாது, உங்களோட கைகோர்த்து கொள்ள முடியாது. இதனால தான் 2012ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நாங்கள் ஒரு கடிதம் தாரம் பள்ளிவாசலுக்கு. சும்மா பிரியல, ஒரு கடிதம் தெளிவாக தருகிறோம். 2 காரணங்களை குறிப்பிடுகிறோம். ஒன்று, நாங்கள் தனித்துவமான ஒரு ஜமாத். அதற்கு என்ன காரணம்? உங்களுடைய பள்ளியில் உங்களுக்கும் அல்லாவை நம்புவது எப்படி என்ற கொள்கையில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. நீங்க அல்லாஹ்க்கு உருவம் இல்லைன்றீங்க, அல்லாஹ் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்றீங்க. நாங்கள் அல்லாஹ்க்கு உருவம் இருக்குது என்றோம், அதிலே நீங்கள் இணை கற்பித்தல் செய்கிறீர்கள். அதே மாதிரி இஸ்லாத்தின் அடிப்படை மூலாதாரங்கள்ல சட்டம் இயற்றும் அதிகாரத்தை நீங்க அல்லாஹ் அல்லாதவர்களிடம் ஒப்படைத்திருக்கிறீங்க, அதிலே நாங்கள் உங்களுடன் முரண்படுகிறோம். அல் குர்ஆனுக்கு மாற்றமான ஜமாத்தே இஸ்லாமின் தாவா அணுகுமுறை
இதிலே நாங்கள் உங்களுக்கு முரண்படுகிறோம். ஏனென்றால் சிலதை சொல்லக்கூடாதுன்னு நீங்கள் மக்களுக்கு சொல்லாம தடுக்கிறீங்க, அதனால நாங்கள் முரண்படுகிறோம். அடுத்தது மார்க்கத்தில் சில கருத்து முரணான மார்க்கத்துக்கு முரணான சில செயற்பாடுகளை நீங்கள் மேற்கொள்றீங்க. நீங்கள் ஜிஹாதுடைய சித்தாந்தத்தை தவறான வழியில இளைஞர்களுக்கு வழிகாட்டி அவர்களை திசை திருப்புறீங்க, அவங்களை வழி தவற செய்றீங்க. இதில் எங்களுக்கு கருத்து முரண்பாடு இருக்கிறது. வணக்க வழிபாடுகளில் விதத்துகள் இருக்கிறது. அல் குர்ஆனும் சுன்னாவையும் கொச்சப்படுத்துற சில்லறை பிரச்சனை என்ற சித்தாந்தம் உங்களிடம் இருக்கிறது என்று எல்லாத்தையும் பட்டியல் போட்டு, இந்த பிரச்சனை இருக்கிறதுனால உங்களோட எங்களுக்கு இயங்கி சேர்ந்து செயல்பட முடியாது, பிரச்சனையை தீர்ப்பதற்கு வழி இருக்கிறது, கலந்துரையாடல் பண்ணுவோம். எப்படி கூப்பிடுறோம் என்று சொன்னா, தீர்வுக்கு என்ன வழி? நாம் தனித்து செயல்படுவதற்கான இரு காரணங்களை மேலே குறிப்பிட்டுள்ளோம். ரெண்டாவது யாப்பிள்ளைகளுக்கு அனுமதிக்கன்னு சொல்லிக்கிறோம், குறிப்பிட்டுள்ளோம். இதில் மார்க்க ரீதியான உங்கள் மீது நீங்கள் நாம் சுமத்தியுள்ள குற்றச்சாட்டுகளை களைவதற்கான வழி அடிதடிகளும் ஆவேசமான வார்த்தை பிரயோகங்களும் அல்ல. மார்க்க ரீதியாக எமக்கு மத்தியில் எழும் சர்ச்சைகளை தீர்ப்பதற்குண்டான ஒரே வழி குர்ஆன் சுன்னா அடிப்படையில் ஒவ்வொரு தரப்பினரும் தங்கள் வாதத்திற்கான ஆதாரங்களை முன்வைத்து பொதுமக்கள் மத்தியில் அழகிய முறையில் விவாதிப்பதாகும். விவேகத்துடனும் அழகிய அறிவுரையுடனும் எமது இறைவனின் பாதையை நோக்கி அழைப்பீராக, அவர்களிடம் அழகிய முறையில் விவாதம் செய்வீர்கள் என்ற வசனத்தை போட்டு, எனவே எமக்கு மத்தியில் நிலவும் முரண்பாடுகளை பகிரங்கமாக விவாதிக்க ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தினராகிய நாம் எப்போதும் தயாராக உள்ளோம். உங்கள் மஸ்ஜிதிலேயே பொதுமக்கள் மத்தியில் இவ்விவாதத்திற்கான ஏற்பாடுகள் செய்தால் அதுவே சிறந்த தீர்வாக இருப்பதோடு அறிவுபூர்வமான அணுகுமுறையாகவும் அமையும் என்று சொல்லி தெளிவாக ஒரு கடிதம் கொடுத்திக்கிறோம். எந்த அமைப்புக்கும் நாங்கள் இப்படி கடிதம் கொடுத்ததில்லை. உங்க இடத்திலே உங்க பொதுமக்கள் மத்தியிலே நாங்க வந்து விவாதம் செய்யறோம் என்ற மாதிரி கொடுத்ததில்லை. உங்களுக்கு கொடுத்தோம். ஏன்? குர்ஆன் சுன்னான்னு சில விஷயங்களை நீங்களும் விளங்கி இருப்பீங்கன்னு நம்பி கொடுத்தோம். அராஜகமான வழிமுறைகளுக்கு போக வேண்டாம். குர்ஆன் சொன்ன வழிமுறையில பேசி தீர்த்து கொள்வோம், உங்களோட பள்ளியில பேசுவோம், அழகிய முறையில பேசுவோம் என்று தெளிவாக நாங்கள் விவாத அழைப்பு கொடுத்தோமே. இதை மக்களுக்கு படிச்சு காட்டினீங்களா? மக்களுக்கு இதை சொல்லி கொடுத்தீங்களா? மக்களுக்கு இப்ப ஒரு கடிதம் தந்து செய்தி தெரியுமா? நீங்க கடிதம் உங்களுக்கு தரலன்னு சொல்ல முடியாது. ஆரம்பத்தில் நான் சொன்ன வழக்குல நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க? அந்த வழக்குல இலக்கம் 49764 என்ற அந்த வழக்குல நீங்க என்ன செஞ்சீங்க? நாங்க உங்களுக்கு கடிதமாக தந்த அந்த பிரதியை நீங்க நீதிமன்றத்துக்கு ஒப்படைச்சிக்கிறீங்க. இன்றைக்கு ஆதாரம் நீதிமன்றத்தில் திசா மஹேஸ்திராத் அதிகரணைய 7 செப்டம்பர் 2012 நாங்க 2ஆம் தேதி என்ற நினைக்கிறேன் கடிதம் கொடுத்தோம். 7ஆம் தேதி இந்த ஆவணங்கள் என்ன செய்து நீதிமன்றத்துக்கு போகுது. நாங்க கொடுத்த கடிதத்தை நீங்க நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிருக்கிறீங்க. நீங்க நீதிமன்றத்தில் ஒப்படைச்ச நீங்க ஏன் பொதுமக்களுக்கு அதை ஒப்படைக்கல? இவ்வளவு கருத்து முரண்கள் இது பேசி தீர்த்து கொள்வோம் என்று நாங்கள் அழைத்திருக்கிறோம். அடிதடி வேணான்னு சொல்லிக்கிறோம், ஆவேசமான வார்த்தை பிரயோகங்கள் வேணான்னு சொல்லிக்கிறோம். சொல்லிதான் கூப்பிட்டோம், வரவில்லை. நீங்கள் அடிக்கத்தான் செய்தீர்கள். வன்முறை கலாச்சாரத்தை ஆதரித்தீர்கள், பயங்கரவாத வழிமுறையை நீங்கள் கையாண்டீர்கள். இதை எல்லாத்தையும் விட்டு அப்ப இவங்களோட நாங்க இயங்குறது சரிப்பட்டு வராது, இந்த கடிதத்துக்கு பிறகுதான் நீங்க கல்லடிக்கிறீங்க, சரி வராது என்று சொல்லி நாங்க தனித்து ஆரம்பிக்கிறோம். தனித்து ஆரம்பித்தால் ஜும்மா உட்பட எல்லா வழக்க வழிபாடுகளையும் நாங்கள் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் செஞ்சோம். அதனால தான் நாங்கள் மாதம்பை பள்ளியை புறக்கணித்தோமே தவிர, நீங்கள் சொல்லுகின்ற மாதிரி பள்ளிவாசலோட பேசியிருக்கலாமே, எங்களை அணுகியிருக்கலாமே, எங்களோட வந்து பேசியிருந்தால் நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்திருப்போமே என்று நீங்கள் சொல்வது முற்றிலும் தவறானது, பொய்யானது, அவதூறான செய்திகள். இந்த செய்தி ஒண்ணுமே ஜமாத்தே இஸ்லாத்தை சார்ந்த மாதம்பை வாழ் பொதுமக்களுக்கு தெரியாது. இந்த செய்திகள் தெரியாததுனால தான் களத்தில் இறங்கினாங்க. இவ்வளவு நியாயமான வழிமுறையில் நாங்கள் ஜமாத் செயல்பட்டு இருக்கிறோம். இந்த ஜமாத் எடுத்தேன் கவிழ்த்தேன் முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஜமாத்தால நல்ல விளைவிக்கோங்க. அதனால தான் அசுர வளர்ச்சி. இன்னைக்கு யாரெல்லாம் எங்களுக்கு கல்லடிச்சாங்களோ அவங்க எங்களோட பள்ளிவாசலுக்கு நன்கொடைகளை தரக்கூடியவர்களாக அல்லாஹ் மாத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய அருள் இந்த ஜமாத்துக்கு இருக்கிறது. அல்லாஹ்வோட மார்க்கத்தை சொல்வதனால தொழுகிறத நீங்க தடுக்கிறீங்க. இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், அராய்த்தல்லதி அன்ஹா அபுதன் நிதா சல்லா, தொழும் அடியாரை தடுப்பவனை நீர் பார்த்ததில்லையா? ஃபல் யது உனாதியா, அவன் தன்னுடைய ஜமாத்தினரை அழைக்கட்டும், ஜமாத்தே இஸ்லாமியை அல்பரியா மஸ்ஜித் நிர்வாகம் அழைக்கட்டும். சனது உஸ் ஜபானியா, நாங்கள் ஜபானியாக்களை நரகத்தின் காவலர்களை அழைப்போம் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வை தொழுவதை நீங்கள் தடுக்க கூடாது, அது காஃபிர்கள் செய்கின்ற வேலை.
முஸ்லிம்களுக்கு எதிராக ஆயுதங்களை தூக்கக்கூடாது. யார் முஸ்லிம்களுக்கு எதிராக ஆயுதத்தை தூக்கி முஸ்லிம்களை வெட்டி வீழ்த்துறானோ அவன் காபிராகி விடுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த வழிமுறையை நீங்கள் கையாளாதீர்கள். இதை உங்களுக்கு பொதுமக்களை தூண்டி நிர்வாகம் அனுப்புறதுனால பொதுமக்கள் நிர்வாகம் சரியாக தான் வழிகாட்டுறாங்கன்னு நினைச்சு வர்றாங்க. நீங்க ஜமாத் இஸ்லாத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் இந்த வேலை நீங்க பார்க்க கூடாது. மேலும் அந்த பொதுமக்களுக்கு சொல்றோம், இயக்கத்தெல்லாம் இப்ப பார்த்து இதிலே உங்களை தப்பான முறையில் வழி நடத்திட்டாங்க. தொடர்ச்சியா இந்த வழிகாட்டலுக்கு கீழே இருக்கிறதா குர்ஆன் சுன்னாவை மாத்திரம் தனது உயிர் பறி போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி வெட்ட வெட்ட வளர்ந்து வர்ற இந்த தௌஹீத் ஜமாத்தில் நாங்கள் அங்கத்தவர்களாக மாறி புனிதமான தீனுல் இஸ்லாத்தை நிலைநாட்டுற இந்த அரும்பணியில் நாங்கள் பங்குதாரிகளாக மாறுறதா என்றது பொதுமக்களாகிய ஜமாத் இஸ்லாத்தை சேர்ந்த பொதுமக்களாகிய நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி விடைபெறுகிறோம். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.